திருமங்கையாழ்வார் சொல்லும்போது பரகால நாயகி என்று சொல்றது மரபு. அதாவது இது பின்னாடி போக போக நமக்கு தெரியும். அவர் நாயகி பாவத்துக்குள்ள இறங்கி போவார். இப்ப இந்த பரகால நாயகியாக இருக்கக்கூடியதுல அவருக்கு ஒரு ஒரு அவருடைய பாடல்கள் கிட்டத்தட்ட அவரும் நம்மாழ்வாரும் சேர்ந்தே கிட்டத்தட்ட ஒரு 70% பாடல்கள் இவங்க 2 பேரோடது தான். குறிப்பாக நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் தான் 1000 பாடல்களுக்கு மேல் செய்தவர்கள். நமக்கு 4000 பாடல்கள்னு சொன்னா கூட அதுல கிட்டத்தட்ட 2500ல இருந்து 2700 பாட்டம் என்னமோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணது. நம்மாழ்வாரும் இவரும் திருமங்கையாழ்வாரும். அப்ப நம்மாழ்வாருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்மாழ்வார் தான் எங்கு இருந்து பாடினாரோ, எங்கு இருந்து அவர் அந்த இறைவனை தியானித்தாரோ அந்த இடத்தை விட்டு எங்கேயுமே போனதில்லை. தான் அமர்ந்த இடத்திலிருந்தே ஒவ்வொரு இடத்தையும் தன்னுடைய இதால அகக்கண்ணால் கண்டு பாடலை பாடியதாக அவருக்கு உரிய ஐதீகம். ஆனா திருமங்கை மன்னனுக்கு என்ன ஐதீகம்னா, திருமங்கை மன்னன் தான் ஆழ்வார்கள்லயே எல்லா தலங்களுக்கும் நிறைய எவ்வளவு தலங்களுக்கு போக முடியுமோ அத்தனை தலங்களுக்கும் பயணம் செய்து போயிட்டு வந்த ஆளு திருமங்கை ஆழ்வார் தான். அவரிடத்துல ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை காற்றின் வேகத்தை விட விரைந்து செல்லக்கூடிய ஒரு குதிரை. அதுல ஏறி அவர் எல்லா தலத்துக்கும் போயிருவார். அதாவது அவர் விரைந்து போக அப்படி சொல்றாங்க. ஆடல் பரி அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்கு பேரு. அதுல ஏறி அவர் எல்லா இடத்துக்கும் போயிருவார் அப்படின்னு அவர் நம்பிக்கை. ஒரு ஐதீக கதை. அது அவர் விரைவாக எல்லா இடத்துக்கும் செல்வதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் ஒரு படை நடத்திய தளபதியாக இருந்தவர். குறிப்பாக யானைப்படை நடத்தியவராக இருந்தவர். ஆகவே அவர் இந்த இதுல எல்லாம் குதிரை ஏறுதல், ரதம் ஓட்டுதல், இதுல எல்லாம் அவர் நிச்சயமா ஒரு ட்ரைனிங் எடுத்த ஆளா தான் இருப்பாரு. அவர் எல்லா தலங்களுக்கும் பயணம் செய்து போயிட்டு வந்துதான் பாடல்கள் எழுதுறாரு. அப்படி எழுதியிருக்கும் போது அதுல ஒரு ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். எப்படின்னா, அது ஒரு வரிசைப்படியாக இல்லை, பார்க்கறதுக்கான ஒரு அழகுல சொன்னோம்னா, முதல்ல அவர் எல்லா இடத்துக்கும் தேடி போற ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கும் போதே நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிற பாட்டுல தான் அவர் ஆரம்பிக்கிறார். அது ஃபர்ஸ்ட் அவர் ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. இவர் தான் நாராயணன், இவரை கண்டுகொண்டேன்னு. கண்டுகொண்ட பிறகு தன் அகக்கண்ணில் கண்டுகொள்ளுகிறார். அதற்கு பிறகு அவர் ஒவ்வொரு தலங்களாக போய் 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 பார்க்கிறார். இறைவனை ஒவ்வொரு தலத்திலேயா போய் போய் சந்திக்கிறார். அதற்கு பிறகு இறைவனை சென்று அடைய வேண்டும்னு சொல்லி உருக ஆரம்பிக்கிறார். அப்படி உருகும் போதுதான் அவர் அந்த நாயகி பாவம் வெளியில வரும். ஸோ இந்த பேட்டர்ன்ல நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது, அவர் ஒவ்வொரு தலங்களாக சென்று இறைவனை பார்ப்பது, அந்த தலத்தில் இருக்கும் இறைவனை புகழ்ந்து பாடுவது. அப்படி புகழ்ந்து பாடுவதில் பெருமளவிற்கு அவனுடைய வீரச் செயல்கள். பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் போது இவருக்கு என்ன சொல்லுவாருன்னா, திருமங்கை ஆழ்வாருக்கு அடிக்கு ஒரு அர்ச்சாரூபம் வேணும். அது அவருடைய பாஷையில சொல்றதா இருந்தா, ராஜகுமாரனுக்கு ஒவ்வொரு பிடி சோத்துக்கும் நெய் வேணும். நெய் ஒவ்வொரு பிடி சோத்துக்கும் நெய் இருக்கணுமா, அப்பதான் அரசகுமாரர்கள் சாப்பிடுவாங்களாம். அத மாதிரி ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்ச்சாவதாரம் இருக்கணுமா திருமங்கை ஆழ்வாருக்கு. அர்ச்சாவதாரம்னா என்ன? அர்ச்சைங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ரூபம், வடிவம். சோ இவர் என்ன செய்வார் அப்படின்னா, எல்லா நேரங்கள்லையும் இறைவனது வடிவ அழகை குறித்து நிறைய பாடுகிறார். அர்ச்சைனா அந்த நம்ம கண்ணு முன்னால வைத்து பூஜிக்கக்கூடிய அந்த சிலை வடிவம், அதை இவர் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். இறைவனது வடிவழகை அதிகமாக பாடுவார். இப்போ தொண்டரடிப்பொடி ஆழ்வார், இவர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திருமழிசை ஆழ்வார் எல்லாம் பாடும்போது இறைவனை ஒரு பிரம்ம ரூபமாக பாடுவதில் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தல பாடல்களுக்கெல்லாம் வரும்போது, இந்த திவ்யதேச பாடல்களுக்கு வரும்போது மங்களாசாசனம்னு சொல்றது, அதாவது ஒரு ஆழ்வார் ஒரு திருத்தலத்துல இருக்கிற பெருமாளை குறித்து பாடுவதற்கு பேரு மங்களாசாசனம்னு பேரு. சோ இப்போ நம்ம பார்க்க போறது அவரு எந்த திருக்கோவலூருங்கிற
ஊரில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளாகிய திருவிக்கிரம அவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை அவர் பாடிய பாடல்கள், அந்த மங்களாசாசனம் செய்த பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் பாடும்போது அவருடைய வடிவ அழகத்தான் அதிகமா பாடுறாரு. ஆகவே அர்ச்சை ரூபத்தை ரொம்ப அதிகமாக பாடியவர் திருமங்கை மன்னன் அப்படின்னு ஒரு பெரியவாச்சான் ஒரு கமெண்ட் வைக்கிறார். இது ரொம்ப சரியான கமெண்ட். அது திருக்கோவலூர் பல வகையிலும் புகழ்பெற்ற ஊர். அது அந்த காலத்துல பாரி வேந்தனுடைய ஊராக இருந்தது. மலையமானுடைய அதற்கு பிறகு சோழர்கள் காலத்துல அது மலையமானுடைய இடம். மலையமான் திருமுடிக்காரிலாம் அங்க இருந்துதான் வராங்க, அந்த திருக்கோவலூர்ல இருந்துதான் வராங்க. மிக செழிப்பான பிரதேசம். கபிலர் குன்று எல்லாம் அங்கதான் இருக்கு. கபிலருக்கு ஒரு கோயில் இருக்கு அங்க. இப்படி அந்த இடம் திருக்கோவலூர் பெண்ணையாறு தென்பெண்ணை ஆற்றினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஊர் அது திருக்கோவலூர். ஸோ இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய செழிப்பினால் அந்த ஊரினுடைய விவசாயம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்பவும் நல்ல விவசாயம் இருக்கக்கூடிய ஊர் அது. அந்த இடத்துல அந்த பெண்ணை ஆற்றினுடைய தென்கரையில் இந்த பெருமாள் கோவில், இப்ப இவரால் பாடப்பட்ட பெருமாள் கோயில் இருக்கு. அங்க பெருமாள் உலகளந்த பெருமாளாக, உலகளந்தோன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளந்த பெருமாள் திருவிக்கிரம கோலத்துல இருக்கிறார். தாயார் பேர் பூங்கோவல் நாச்சியார். நடுநாட்டு தலங்கள்ல ஒன்று, 2 தலம் தான் நடுநாட்டுல, அதுல இது ஒண்ணு. திருக்கோவலூருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஐதீகம் என்ன அப்படின்னா, முதலாழ்வார்கள்னு சொல்லப்படுகிற 12 ஆழ்வார்கள்ல காலத்தால் முற்பட்டவர்களான 3 சமகாலத்தில் இருந்ததாக கருதப்படுகிற பொய்கை, பூதம், பேய் ஆகிய 3 ஆழ்வார்களும் சந்தித்ததாக சொல்லப்படுகிற சம்பவம் நடந்த இடமாக கருதப்படுவது திருக்கோவலூர். திருக்கோவலூர்ல மழையும் பெருமாளை பார்க்க 3 ஆழ்வார்களும் வெவ்வேறு திசைகள்ல இருந்து வராங்க. ஒரு ஆழ்வார் ஒரு வீட்டு திண்ணையில, நல்ல கடும் இருட்டாயிருச்சு, காலையில தான் போக முடியும். ஒரு வீட்டின் திண்ணையில சின்ன திண்ணை தான். ஆகவே அந்த திண்ணையில அவர் படுத்துக்கிறாரு. அப்ப வெளியில இடி, மின்னல், மழை. இன்னொரு ஆழ்வார் அதே திண்ணைக்கு வராரு. உள்ள இருக்கிறவர் யாருன்னு அவருக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சு பார்த்துட்டு அப்படி விலகும்போது உள்ள இருக்கிறவர் சொல்றாரு, வாங்க வாங்கன்னா, இல்ல இடம் இல்லையே. பரவாயில்ல, ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், ஒருத்தன் படுத்துக்கலாம், 2 பேர் உட்காந்துக்கலாம், நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. பழையபடி இறைவனுடைய லீலை. 3வது ஆழ்வாரும் அதே மாதிரி மலையில இடம் தேடி ஒதுங்கி இந்த இடத்துக்கு வராரு. வரும்போது உள்ள 2 பேர் இருக்காங்களா, இடம் இல்லையேன்னு சொல்லி அவர் விலகும் போது இவங்க 2 பேரும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இங்க இடமே இல்லையே. ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், 3 நிற்கலாம், வாங்க உள்ள. 3 பேர் நின்னுப்போம், மழை ஓயிற வரைக்கும்னு நிக்கிறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு முன்ன பின்ன தெரியாமல் இருந்தா கூட அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அன்பு, அதற்கு பிறகு பெருமாள் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அதுல இருந்தா 3 பேர் பாடிய முதல் பாடலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பாடலாக, அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாகன்னு ஆரம்பிச்சு வரக்கூடிய மூவருடைய முதல் பாடல்களும் ஒரு தொடர்பு இருக்கு. அதற்கு காரணம் 3வரும் ஒரே இடத்திலிருந்து ஒரே மாதிரி இறைவனை சந்தித்தார்கள்னு ஒரு ஐதீக கதை. அந்த ஐதீக கதை நடந்ததாக சொல்லப்படும் இடம் திருக்கோவலூர். ஆகவே அந்த இடம் ரொம்ப சிறப்பான ஒரு ஊர். வைணவ சம்பிரதாயத்துல ஒரு சிறப்பான ஊர். அந்த திருக்கோவலூருக்கு சென்று திருமங்கை ஆழ்வார் தரிசிக்கும் போது இந்த சம்பவங்கள் எல்லாம் அங்க நடக்குது. இதையெல்லாம் சொல்றார், இந்த பாடல்களை சொல்லி வர்றார். மஞ்சு ஆடு வரை 7ம் கடல்கள் 7ம் வானகமும் மன்னகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்று அடக்கி ஆளின் மேல் ஓர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சா நீர்வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நான்மறையாளர் சோமு செய்ய செஞ்சாலி விளைவயலுள் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. அவருடைய பாடல்கள்ல இந்த திருத்தல பாடல்கள் எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். 8 வரி பாடினார்னா முதல் 4 வரி பெருமாளுடைய வீர செயல்கள் அல்லது பெருமாளுடைய அழகு அல்லது பெருமாளுடைய கருணை, அடுத்த 4 வரியில அந்த ஊரினுடைய சிறப்பு அப்படின்னு பாடிடுறாரு. போற ஊர் எல்லாமே ஒரே செஞ்சல், இது தடம் சூழ் பொலி சூழ் அப்படித்தான் இருந்திருக்கு. அதனால அவரு பாடின எல்லா பாடல்களும் கிட்டத்தட்ட அந்த தலப்பெருமை ஒரே மாதிரி இருக்கிறது பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாரு, மஞ்சு ஆடு வரை. மஞ்சுனா மேகம், மஞ்சு ஆடு வரை. வரைனா மலையினுடைய உச்சியை தான் வரைன்னு சொல்லுவது. மலைக்கும் வரைன்னு பேர் உண்டு.
ஆனா நன்கு உயர்ந்து சிகரத்தை உடைய மலை. அதான் வரை. வரைனா மேல இருக்கிற உச்சி. அந்த உச்சியில வந்து மேகங்கள் ஆடக்கூடிய உச்சியை கொண்ட மலை. அப்படிப்பட்ட மலை நமக்கு இதுபடி 7 மலைகள், சப்த மலைகள். என்ன சொல்லுவாங்க, சப்தாத்ரின்னுவாங்க. 7 மலைகள் நமக்கு. கடல்கள் 7, 7 கடல்களும். வானகம் இந்த விரிந்த வானம், மன்னகம் இந்த பூமி, இவற்றிற்குள் அடங்கிய பிற எல்லாம், அதான் மற்றும் எல்லாம்னு சொல்றது. அதாவது வானம், பூமி, கடல், மலைன்னு இந்த இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே ஒன்றும் மிச்சமில்லாதபடி வயிற்றுக்குள் அடக்கி, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி, அதாவது பிரளய காலத்துல அதை விழுங்கிருவான் அப்படின்னு சொல்றது. அப்படி செய்த பிறகு அவன் எப்படி இருப்பாருன்னா, ஒரு சிறு குழந்தையின் வடிவில ஒரு ஆலை இலை மேல் அப்படி தூங்குற குழந்தை மாதிரி இருப்பார். ஆளின் மேல் ஓர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன். ஈசன் என்பவன் உலகை படைத்து காத்து அழிக்கக்கூடிய பெரும் செயலை செய்யக்கூடியவன். அப்படிப்பட்டவன் அவன் எங்க இருக்கான்? துஞ்சா வளம் சுரக்கும் நீர்பெண்ணை தென்பால். அப்படி வாசிக்கணும் அதை. துஞ்சா வளம் சுரக்கும். துஞ்சானா குறையாதன்னு அர்த்தம். குறையாத வளம் சுரக்கும் எது? நீர் பெண்ணை. அதாவது பெண்ணை ஆறு நீரை சுரந்து கொண்டே இருப்பதால் துஞ்சாத வளம் உடைய ஊராக திருக்கோவலூர் விளங்குகிறது. துஞ்சா வளம்னா குறையாத வளம். இந்த குறையாத வளத்தை எப்படி யார் கொடுக்கிறா? நீர் சுரக்கும் பெண்ணை, நீரை கொடுக்கக்கூடிய பெண்ணையாறு அதை கொடுக்கிறது. பெண்ணையாற்றினுடைய செழிப்பால் வளம் குன்றாமல் இருக்கக்கூடிய ஊராக இது விளங்குகிறது இந்த ஒரு திருக்கோவலூர். அந்த பெண்ணையாற்றின் தென்பால், தென்புற கரையில் தூய நான்மறையாளர், 4 வேதங்களையும் கற்று வந்த அந்தணர்கள் சோமு செய்ய, சோமுனா சோமயாகம்னு பேர். சோமம்ங்கிறது ஒரு வகை கொடி. அந்த கொடியை வந்து இதுல யாகத்துல போட்டு அதனுடைய சாறை எடுத்து அருந்தி செய்யப்படுகிற ஒரு யாகத்துக்கு பேர் தான் சோமயாகம்னு பேரு. அந்த சோமயாகம் செய்யக்கூடியவங்களை சோமயாஜுலு அப்படின்னு சொல்றது வழக்கம். வாஜபேயி யாகத்தை செய்யக்கூடியவங்களுக்கு வாஜபேயி அப்படின்னு பேரு. அந்த பரம்பரையில அப்படி வச்சுப்பாங்க. சோமயாஜி, வாஜபேயி அப்படிலாம் உண்டு. அதுலயும் சோமயாகம் நிறைய செய்தவர்களுக்கு பகுசோமயாஜி அப்படின்னு பட்டம் உண்டு. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா பகுசோமயாஜிங்கிற பட்டத்தை பார்க்கலாம். அப்படின்னா அவங்க அந்த சோமயாகத்தை பலமுறை செய்தவர்கள்னு அர்த்தம். பகுனா பலன்னு அர்த்தம். பகு சோமயாஜி அந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய யாகத்தால் வரக்கூடிய பெயர். சோமு செய்யனா அந்த சோமயாகத்தை செய்யக்கூடிய 4 முறைகளையும் கற்றுணர்ந்த அந்தணர்கள் இருக்கக்கூடிய செஞ்சாலி, செந்நெல். சாலினா நெல். இப்ப திருநெல்வேலிக்கு அந்த பெயரே உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி. நெல் நிறைய விளையக்கூடிய இடம். அதற்கு இன்னொரு பேரு சாலிவாடின்னு பேரு. நெல்லையப்பனுக்கே இன்னொரு பெயரு சாலிவாடீஸ்வரர் அப்படின்னு பேரு. அந்த கோயில் இருக்கிற தலத்திற்கு பழைய கல்வெட்டுகள்ல சாலிவாடீஸ்வரம்ங்கிற இன்னொரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ சாலிவாடினா நெல் விளைந்து வரக்கூடிய இடம். சாலினா நெல். ஸோ செஞ்சாலினா செந்நெல். செந்நெல்னா சிவப்பு நெல்லுங்கிற பொருளையும் எடுக்கலாம். செம்மையான நெல், அதாவது நன்கு விளைந்த நல்ல தரமான நெல் என்கிற பொருள். அதான் செஞ்சாலி விளை வயலுள். தென்பெண்ணையாறு ஓடுகிறது, அதில் நீர் சுரந்து வருவதால் அந்த ஊர் வளம் குன்றாமல் இருக்கிறது. அப்படி வளம் குன்றாமல் இருக்கும் ஊரில் செந்நெல் விளைந்து வயல்கள் பல இருக்கின்றன. அந்த வயல்களுக்கு நடுவே திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர். வயல்களுக்கு நடுவில் அப்படி திருக்கோவலூர் தனியா திகழ்கிறது. அந்த திருக்கோவலூர்ல நான் அதனுள் கண்டேன் நானே. அவனை கண்டேன். யாரை கண்டேன்? மஞ்சு ஆடு வரையேழும் கடல்கள் 7 வானகமும் மன்னகமும் மற்றுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேல் ஒரு இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இப்போ எஞ்சாமல் வயிற்று அடக்கி ஆளின் மேல் இளந்தளிரில் கண் வளர்ந்த அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த இடம் எது? பூமி. நாம இருக்கக்கூடிய இடம் பூமி. இந்த பூமியை யாரு தன்னுள் அடக்கி வச்சிருக்கா?
அப்படின்னா இறைவன் அடக்கி வச்சிருக்கான். அப்ப அந்த இடத்தியல் பொருள் அப்படின்னு இதை சொல்லக்கூடியது. இடம் பூமி, அந்த பூமியை வைத்திருக்கிறவன் அவன். நாம பூமியில இருக்கோம், பூமியையே அவனுடைய வயிற்றுக்குள்ளதான் வச்சிருக்கான்னு சொன்னா அவன்தான் ஆதாரம். அப்ப நாம என்ன செய்யறோம், அந்த அந்த ஆதாரத்தின் மேல் நிற்கக்கூடியதாகிய நாம எல்லாம் ஆதேயம். நவவித சம்பந்தம்னு சொல்லி 9 விதமான உறவுகள் இறைவனுக்கும் பக்தனுக்கும் சொல்லப்படுகிறது. ஜீவான்மாவுக்கும் பரமான்மாவுக்குமே அதை வச்சுக்கலாம். அப்படி ஒன்று, அதில் ஒன்றுதான் இந்த ஆதார ஆதேய பாவம். தாங்கப்படுபவனும் தாங்குபவனும் ஆகிய உறவு. தாங்குபவன் தான் ஆதாரம், அவன் தான் இறைவன். தாங்கப்படுபவன் தான் பக்தன், அவன் தான் ஆதேயம், தாங்கப்படுபவன். அப்ப இந்த எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேல் ஒரு இளந்தளிர்னு சொல்ற இடத்துல இறைவனே இந்த உலகை தாங்குகிறான். இறைவனே தனக்குள் இவ்வுலகை வைத்திருப்பதால், நாம் அந்த உலகில் இருப்பதால் இறைவனால் தாங்கப்படுகிறோம் அப்படின்னு ஆதார ஆதேய பாவத்திற்கு இந்த பாடலை வைணவ உரையாசிரியர்கள் விளக்கம் சொல்றது மரபு. கொந்து அலர்ந்த நறுந்துழாய் சாந்தம் தூபம் தீபம் கொண்டு அமரர் தொழ பனம்கொள் பாம்பில் சந்து அணி மென்முலை மலராள் தரணி மங்கை தாம் இருவர் அடிவருடும் தன்மையானை வந்தனை செய்து இசையேழ் 6 அங்கம் 5 வளர்வேள்வி 4 மறைகள் 3 தீயம் சிந்தனை செய்து இருபொழுதும் ஒன்றும் செல்வ இருபொழுதும் ஒன்றும் செல்வ திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. தேவர்களெல்லாம் வந்து வணங்குகிறார்கள் திருக்கோவலூர் பெருமானை, உலகளந்த விக்கிரகமனை தேவர்கள் வந்து வணங்குகிறார்கள். எப்படி வந்து வணங்குகிறார்கள்? கொந்து அலர்ந்த நறுந்துழாய், கொத்தாக மலர்ந்திருக்கக்கூடிய, அதான் கொந்து அலர்ந்த, கொத்து தான் கொந்துன்னு வருது. கொத்தாக அலர்ந்தன நன்கு மலர்ந்தன்னு அர்த்தம். கொத்தாக மலர்ந்த நறுந்துழாய், நல்ல துளசி. சாந்தம், சாந்தம்ங்கிறது சந்தனத்தை அரைத்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. தூபம், இறைவனுக்கு காண்பிக்கக்கூடிய தூபம், வாசனை போகுது. அப்புறம் தீபம், இவை எல்லாவற்றையும் கொண்டு யார் வராங்க? அமரர் வந்து தொழுகிறார்கள். அப்படி அமரர் தொழும்போது இவர் எப்படி எந்த கோலத்துல இருக்கிறார் அமரர்கள் தொழும்போதுன்னு கேட்டா, பனம்கொள் பாம்பில், பனம்னா படம் எடுத்திருக்கிற பாம்பு, பனம்கொள் பாம்பில், நன்கு அந்த படம் எடுத்த பாம்பில் சந்து அணி சந்து அணி மென்முலை மலராள். அப்படின்னா யாரு? தாயார், அதாவது பிராட்டி, லக்ஷ்மி பிராட்டிய சொல்றாரு. சந்து அணினா சந்தனம், மார்பில் சந்தனத்தை பூசி இருத்தல் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல பெண்களுக்குரிய, ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே அது ஒரு அழகூட்டும் செயல். சோ அப்படி அமைந்த மென்முலை, அழகிய மென்மையான முலைகளை உடைய லக்ஷ்மி பிராட்டியும் தரணி மங்கை, தரணினா பூமி, பூமி மங்கை அதாவது பூமி தாயார், பூமி பிராட்டி, அதாவது லக்ஷ்மி பிராட்டியும் ஸ்ரீதேவியும் பூதேவி ஆகிய இருவரும், தாம் இருவர், இதை இப்படி வாசிக்கணும். சந்து அணி மென்முலை மலரால் தரணி மங்கை இருவர் தாம், தாம் இருவர்னு இருக்கிறது இருவர் தாம்னு மாத்தி போடணும். அவர்கள் இருவரும் அடி வருடும், இறைவனது திருப்பாதங்களை பிடித்து விடுகிறார்கள். அடிவருடும் தன்மையானை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் பள்ளி கொண்ட கோலத்துல இருக்கான், அவனுக்கு இவர்கள் இருவரும் கால் மாட்டில் அமர்ந்து காலை பிடித்து விடுகிறார்கள். அப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனை எங்க பாக்குறாரு? திருக்கோவலூர்ல பாக்குறாரு. சரி, திருக்கோவலூர் ஊர் எப்படி ஊரு? வந்தனை செய்து இறைவனை வணங்குகிறார்கள். யாரு? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருக்கோவலூர்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து இறைவனை வந்தனை செய்கிறார்கள், வணங்குகிறார்கள். எப்படி வணங்குகிறார்கள்? இசை ஏழு வகை இசை, சரிகம பதனின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 7 வகை ஸ்வரங்களோடு இசை பாடி இறைவனை வணங்குகிறார்கள். 6 அங்கம், நம்ம வேதத்துல முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வேதத்தினுடைய அங்கங்களாகிய ஜோதிஷம்,
அப்புறம் அந்த இது கல்பம், இந்த மாதிரி அதனுடைய 6 அங்கங்களையும் பயின்று அதன் வழியாக நாராயணனை வணங்குகிறார்கள். 5 வளர் வேள்வி, ஐவகை வேள்வி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். பூத யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். 5 வகை யாகங்கள், தேவர்களுக்கு செய்யக்கூடியது, முன்னோர்களுக்கு செய்யக்கூடியது, மானுடர்களுக்கு செய்யக்கூடியது, இறைவனுக்கு செய்யக்கூடியது, பிற உயிர்களுக்கு செய்யக்கூடியது. இப்படி 5 வகை வேள்விகள் ஒரு இல்லறத்தானுக்கு கடமை. அந்த 5 வகை வேள்விகளையும் செய்து, அதான் வளர் வேள்வி 5. நான்மறைகள், 4 வேதங்களையும் ஓதி, 3 தீ, இல்லறத்தானுக்கு அந்தணனுக்கு கடமையாக சொல்லப்பட்டது 3 வகை அக்னி. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கார்கபத்தியம், கிரகபத்தியம்னு சொல்லக்கூடியது கார்கபத்தியம்னு சொல்லுவாங்க. ஔபாசனம்னு சொல்லக்கூடிய மரபு அது. வீட்டிலேயே அவன் அக்னி வளர்க்கணும் தினசரி. அதுல அந்த அந்த அக்னிக்கு பேர் டக்குன்னு மறந்து போயிட்டேன். வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய அக்னி, அதுல ஆகாவனியம்னு சொல்லக்கூடியது. ஆகாவனியம்னு சொல்லக்கூடிய அக்னி வீட்டிலேயே வளர்க்கணும், நித்தியமும் வளர்க்கணும். அதுதான் ஆகாவனியம். அந்த ஆகாவனிய அக்னியை தினசரி காலையில் நீங்கள் வணங்கி அந்த அக்னியிலிருந்து ஒரு பார்ட்டை எடுத்து நீங்க உங்க மனைவிட்ட கொடுத்துடணும். அதான் கார்கபத்தியம், கிரகபத்தியம் அல்லது கார்கபத்தியம்னு சொல்றது. அதாவது வீட்டுல இருக்கிற வேலைக்கு அடுப்பை ஏத்துறதுக்கு அந்த நெருப்பை தான் பயன்படுத்துவாங்க. அந்த கணவர் வளர்த்து வருகிற நெருப்புல ஒரு 3 பாகமா பிரிக்கணும், ஒரு பாகத்தை அவங்களுக்கு கொடுத்துடணும். அந்த பெண் அதை வாங்கி அடுப்பேத்தி வீட்டுல சமையல் வேலையை துவங்குவாங்க. இன்னொரு பார்ட்டை முன்னோர் வழிபாடு, நீத்தார் வழிபாடுக்கு பயன்படுத்தணும். ஆகவே அப்படி பிரிக்கப்படுகிற அக்னிக்கு பேரு தட்சிணாக்னின்னு பேரு. சோ ஆகாவனியம் தினசரி இதை நெருப்பை வணங்குதல், நெருப்பு அவியாமல் பார்த்து கொள்ளுதல், அப்புறம் பயன்பாட்டிற்காக அந்த நெருப்பை பிரித்து எடுத்தல், அந்த நெருப்பு கார்கபத்தியம். முன்னோர் வழிபாடு, நீத்தார் கடன் செய்வதற்காக நீங்க இன்னொரு அக்னி அதுல இருந்து பிரிச்சு எடுப்பீங்க, அதுக்கு பேரு தட்சிணாக்னி. இந்த 3 வகை அக்னியையும் நீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லற கடமை, இறைவனை வணங்கும் கடமை, அப்புறம் முன்னோரை வணங்கும் கடமை ஆகிய 3 வகை கடமைகளையும் நீங்க நெருப்பின் மூலம் செய்யணும். அதான் அந்த 3 வகை அக்னின்னு சொல்றது. அந்த 3 வகை தீயும் சிந்தனை செய்து இவை எல்லாவற்றையும் மனதில் கொண்டு இருபொழுதும், இருபொழுதும்னா இந்த இடத்துல எல்லா நேரங்களிலும் அர்த்தம். இருபொழுதுனா 2 கிடையாது, எல்லா நேரங்களிலும் ஒன்றும் இவற்றில் ஒன்றி இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் அங்க இருக்காங்க. அவங்க எதுல எல்லாம் ஒன்றி, எல்லா நேரமும் எதுல அவங்க ஒன்றி இருக்காங்க? இந்த கடமைகளை செய்வதில், இறைவனை வணங்குவதில், இசைப்பாடுவதில், வேத அங்கங்களை படிப்பதில், வேள்விகள் 5 வகை வேள்விகள் செய்வதில், 4 மறைகள் ஓதுவதில், 3 தீக்களையும் வளர்ப்பதில், அவற்றையே சிந்தனை செய்து அவற்றிலேயே அதிக நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய, அவற்றிலேயே ஒன்றி இருக்கக்கூடிய செல்வம் மிக்க, இந்த இடத்துல மனிதர்கள்னு அவர் சொல்லல, செல்வர்கள்னு ஒரு வார்த்தையை போட்டுறாரு. செல்வ திருக்கோவலூர். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஒரு ஊருக்கே செல்வம். அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைந்த திருக்கோவலூர்ல நான் இறைவனை பார்த்தேன். அப்படிப்பட்ட இறைவனை என்ன செய்யறாங்க அந்த ஊர்ல? அந்த ஊர்ல இருக்கிற அந்த இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் நறுந்துளாய் சாந்தம் தூபம் தீபம் கொண்டு அமரர்கள்லாம் வணங்கும்படி இரு தாயார்களும் அவர்களது பெருமாளது பாதத்தை பிடித்து கொண்டிருக்கும்படியாக ஒரு அழகுல அந்த பெருமாளை நாங்க பார்த்தேங்கிறார். கொழுந்து அலரும் மலர்ச்சோலை குழாங்கொள் பொய்கை கோள் முதலை வாழ்யிற்று கொண்டற்கு எழுகி அழுந்திய மா களிற்றுனுக்கு அன்று ஆழியேந்தி அந்தரமே வரத்தோன்றி அருள் செய்தானை எழுந்த மலர் கருநீலம் இருந்தில் காட்ட இரும்புன்னை முத்து அரும்பி செம்பொன் காட்ட செழுந்தட நீர்க்கமலம் தீவிகை போல் காட்டும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. கவிஞன் எழுந்து வரான் திருமங்கை மன்னனுக்குள்ள இருந்து. அவர் சொல்றாரு, அந்த அந்த திருக்கோவலூருடைய அழகை எப்படி சொல்றாரு? எழுந்த மலர் கருநீலம். சுற்றிலும் திருக்கோவலூர்ல நிறைய நீர்நிலைகள், அதுல இருந்து கருநீல மலர்கள், அந்த ஆம்பல் மலர்னு சொல்றோம் இல்லையா, கருநீல மலர், நீல ஆம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பல் மலர்கள் அப்படியே கருநிறத்துல பூத்து இருக்கிறது. அந்த இடமே இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் இருந்தில் காட்ட.
அவர் இருட்டு மாதிரி காட்ட. எதனால? எழுந்த மலர், எழுந்தனா பூத்து எழுந்திருக்கிறேன்னு அர்த்தம். மலர் அப்படி எழுந்து நிக்குது. அந்த மலர் வந்து என்ன மலர் அப்படின்னா கருநீல நிற மலர்னு சொல்லிட்டாரு. அப்பவே நமக்கு தெரியும் அந்த ஆம்பல் மலர். அந்த ஆம்பல் மலர்லால அந்த இடமே இருட்டு மாதிரி தெரிய புன்னை மரம், புன்னை மரம்ங்கிறது சுரபுன்னைன்னு சொல்லக்கூடியது, நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய புன்னை மரம். அந்த புன்னை மரத்துல மொட்டு விட்டு, பூக்கள் மொட்டு விட்டுருக்கு. அந்த அந்த அது வந்து அப்படி முத்து அரும்புன மாதிரி பூ விட்டுருக்கு. அது கொஞ்சம் லேசா ஒரு ஆரஞ்சு கலந்த சிவப்பு நிறத்துல இருக்கும் அந்த மொட்டு, புன்னை மரத்தினுடைய பூ மொட்டு. அது வந்து செம்பொன் மாதிரி தெரியுதாம். அதாவது அவர் எப்படி செட் பண்றாரு பாருங்க. கீழே இருக்கிற தரையில இருக்கிற அந்த குளத்துல பூரா கருநிற ஆம்பல் பூத்து இருட்டா தெரியுது, கருப்பா தெரியுது. அதுக்கு மேல ப்ரொஜெக்ட் நீங்க வந்து அப்படி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல பார்க்கணும். நீங்க வந்து அப்படி மேல இருந்து ட்ரோன் ஷாட் வைக்கிறாரு அவரு. கீழே இருந்து அப்படி மரம், சுரபுன்னை மரம் அப்படி வளர்ந்து அப்படியே மொட்டு மொட்டா பூத்து நிக்குது. அது பொன் மாதிரி இருக்கு. ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட்ல அப்படியே மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய இத தங்க மொட்டுக்கள், அப்படி செம்பொன் போல இருக்கக்கூடிய மொட்டுக்களை பதிச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு நடுவுல தீபம் ஏற்றி வச்ச மாதிரி லைட்டிங் எஃபெக்ட். இப்போ என்ன வருது? செழுந்தட நீர்க்கமலம். செழும் தடம், தடம்னாலே குளம்னு அர்த்தம், நீர்நிலைன்னு அர்த்தம். செழும் தடம், நன்கு செழிப்பான தடம், நீர் நிரம்பிய தடம். அந்த தடத்துல என்ன? சிவப்பு நிறத்துல கமலம். கமலம்னா தாமரை, தாமரை வருது. இது எப்படி இருக்கு? தீபிகை போல காட்டும், தீபத்தை ஏத்துன மாதிரி இருக்கு. எப்படி ஒரு காட்சியை வச்சிருக்காரு பாருங்க. இது நீங்க மேல இருந்து தான் பார்க்கணும். இந்த காட்சியை பார்க்கறதுக்கு நீங்க நேர மேல ட்ரோன்ல ஏறி உட்காந்து மேல போயிடணும். சுற்றிலும் குளம்பா, குளத்துல பூரா கருப்பு நிறத்துல ஆம்பல் பூத்து மலர்ந்திருக்கு. ஸோ பேக்ரவுண்டு பூரா பிளாக் ஆயிருச்சு. அதுல ஒரு பொன்னை மரங்கள் அப்படியே முளைச்சு ஃபுல்லா மொட்டு விட்டுருக்கு. அது என்னமோ தங்க மணி, தங்கத்துல முத்து பதிச்ச மாதிரி அப்படியே தெரியுது. இடையிடையில தீப ஒளி மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல இருந்து சிவந்த நிற தாமரைகள் வந்து அப்படியே பூத்து மலர்ந்திருக்கு. அவ்வளவு அழகான திருக்கோவலூருக்குள்ளதான் எங்க ஆள் இருக்கார். எப்படி இருக்கார்? கொழுந்து அலரும் மலர்ச்சோலை குழாங்கொள் பொய்கை. நன்கா கொழுந்து அலரும்னா நன்கு செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய மலர்ச்சோலை, மலர்ச்சோலைகள் நிறைந்து இருக்கிறது. குழாங்கொள்னா அங்கங்க அங்கங்க குழுமி இருக்கு. நிறைய சோலைகளுக்கு நடுவுல ஒரு பொய்கை இருக்கு. அதாவது பொய்கையினுடைய கரையில் நிறைய சோலைகள் இருக்கின்றன. அப்பேற்பட்ட பொய்கையில யார் இறங்குறா? கஜேந்திரன் இறங்குறான். யானையினுடைய அரசன் சொல்லப்படுகிற அந்த கஜேந்திரன் இறங்குகிறது. அவன் எதற்காக? இறைவனுக்கு பூவை பறிப்பதற்காக. அப்ப முதலை அது கால கவ்விருது. கோள் முதலை வாழ் எயிற்று கொண்டருக்கு. வாழ் எயிருன்னா கூறிய பற்கள், கூறிய பற்களால் கொண்டருக்குன்னா கொண்டு விட்டது, அது பிடித்து விட்டது. கோள் முதலைனா வலிய முதலை. யானைக்கு ஈக்குவலான வலிமையோட அது இருக்கு. இல்ல சின்ன முதலையா இருந்தா யானையே அதை தூக்கி போட்டு 2 மீதி வச்சுட்டு போயிடும். ஆனா அது கோள் முதலை, மிக வலிமை வாய்ந்த முதலை என்பதால் யானையாலேயே சமாளிக்க முடியல. ஆகவே யானை என்ன செய்யுது? எழுகினா மிகவும் துன்பப்பட்டு, அச்சப்பட்டு, வருந்தி, அழுந்தியன கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்து விட்ட மா களிற்றுனுக்கு, பெரிய யானை, அதாவது தலைமை யானைக்கு அன்று ஆழி ஏந்தி, அன்று இந்த சம்பவம் நடந்த அன்று கையில் சக்கராயுதத்தோடு அந்தரமே வர தோன்றி, வானத்திலிருந்து தோன்றி வந்தான். எப்படி வந்தான்? கருடன் மேல ஏறி வந்தான். சோ கருடன் மேல ஏறி வந்தா அந்தரத்துலதான் அவன் வந்திருக்கணும். அந்தரமே வர தோன்றி அருள் செய்தானே. அந்தரத்துல வந்து கீழே கால் வைக்கலையாம், மேல இருந்து வந்து அப்படி பார்த்த கணத்துல அப்படியே சக்கரத்தை விட்டு முதலையை துண்டாக்கி கஜேந்திரனுக்கு மீட்சி, அதற்கு மோட்சம் கொடுத்தார், கஜேந்திரனை விடுவித்தார் அப்படிங்கிறது கதை. தரையிலேயே கால் வைக்கல, வந்த வேகத்துல மேல இருந்தே வேலையை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டார். இந்த பார்ட்ட அந்தரமே வரத்தோன்றின்னு சொன்ன பிற்பாடு இவர் திருக்கோவிலூருக்கு வைக்கக்கூடிய காட்சியை பாருங்க. அதுவும் அந்தரத்துல இருந்து பாக்குற காட்சி. சோ இறைவன் வந்து அப்படி மேல இருந்து அப்படி வரும்போது அப்படி பார்த்தா அவன் பார்வையில திருக்கோவிலூர் எப்படி படுமோ அதே காட்சியை நமக்கு வச்சிருக்காரு.
எழுந்த மலர் கருநீலம் இருந்தில் காட்ட, இரும்புன்னை முத்து அரும்பிச் செம்பொன் காட்ட, செழுந்தட நீர்க்கமலம் தீபிகை போல காட்டும். நீங்க இப்படி நம்ம சம பார்வைக்கு, கண்ணுக்கு நேர் பார்வைக்கு இது மூணையும் நீங்க ஒன்னா பார்க்கவே முடியாது. மரம், புன்னை மரம் கொஞ்சம் மேல தள்ளி பூவை பூத்திருக்கும், பார்த்தா இது ரெண்டையும் தான் கீழே நீங்க குளத்துல பார்க்க முடியும். அப்ப இது மூணும் ஒரே காட்சிக்குள்ள அப்படி வந்து நிக்கணும்னா நீங்க மேல அந்தரத்தே அந்தரமே வர தோன்றின்னு மேல போய் நின்றுதான் பார்க்கணும். அதுதான் இதுல இருக்கிற சிறப்பு. இறைவன் எந்த இடத்துல இருந்து வந்தாரோ அந்த இடத்துல இருந்து ஒரு பார்வை அப்படி வச்சு அப்படி சொல்லியிருக்காரு இந்த பாட்டுல. தாங்கு அரும் போர் மாலி பட பறவை ஊர்ந்து தராதலத்தோர் குறைமுடித்த தன்மையானை, ஆங்கு அரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆரமுதம் ஆனான் தன்னை, கோங்கு அரும்பு சுரபுன்னை குரவார் சோலை குழாம் வரிவண்டு இசைவாடும் பாடல் கேட்டு, தீங்கரும்பு கண்வளரும் கழனி சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. திருக்கோவலூரோட சிறப்பை பாருங்க. என்னென்ன மரங்கள்லாம் அங்க இருக்கு. கோங்கு அரும்பு, கோங்கு மரம் அரும்பி நிற்கிறது. சுரபுன்னை, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நீர்நிலைகளை ஒட்டி இருக்கிற புன்னை மரம் சுரபுன்னை என்று சொல்லப்படும். சோ சுரபுன்னை, குரவ மரம் இப்பவும் இருக்கு. நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா கூட வரும் குரவ மரம்னு சொல்றது. இந்த குரவ மரம், இவற்றால் நிரம்பிய சோலை, அந்த சோலைக்குள் சோலை குழாம், சோலை குழாம்னா பெரிய கூட்டம், பெரிய சோலை, இது பெரிய பரந்த சோலைன்னு வச்சுப்போம். அதற்குள்ள வரிவண்டு இசை பாடும், பாடல் கேட்டு அதற்குள்ள, அதாவது பெரிய சோலை அது. இந்த கோங்கு புன்னை குரவ மரங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய பெரும் சோலையில் வண்டுகள் எல்லாம் வந்து அப்படி ரீங்கரித்து கொண்டே இருக்கின்றன. வண்டு ரீங்கரிப்பதற்கு முரல்தல் அப்படின்னு தமிழ்ல பேரு. வண்டு முரலும், முரலும் அப்படின்னு சொல்லணும். வண்டினுடைய ரீங்காரம்ங்கிறது, ரீங்காரம் வடமொழி சொல், தமிழ்ல சொல்லும் போது முரல் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டு முரல்கிறது, வண்டு முரலும், கழுதை கனைக்கும், நாய் குரைக்கும். நம்ம ஒவ்வொன்றுக்குமான ஓசைக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். அத மாதிரி வண்டு பறக்கும் போது அது செய்யும் ஓசை, ஏற்படுத்தும் ஓசைக்கு பேரு முரல்தல். சோ வண்டு முரலும். சோ அந்த வண்டினுடைய முரல் ஓசை ஒரு பாடல் மாதிரி இருக்கு. அதை கேட்டு சுவைமிக்க கரும்பு, அதாவது அந்த களனி பூரம் கரும்பு போட்டிருக்காங்க. இப்ப முதல் பாடல்ல செஞ்சாலின்னு சொன்னார், அதாவது நெல்லை சொன்னார். இப்ப கரும்பை சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அது நன்சை வயல்களால் நிறைந்த பூமி. ஆகவேதான் அவர் அந்த இடத்த என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப கரும்பு இருந்தது, நெல்லும் கரும்பும் தான் நஞ்சை நிலத்திற்கான முதன்மை பயிர்கள், அடையாளம். ஆகவே தீங்கரும்பு கண் வளரும் கழனி, அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. கரும்பு வந்து கண் தூங்குகிறது இரவு நேரத்துல. அப்படி தூங்குறதுக்கு எது தாலாட்டா இருந்திருக்கு அப்படின்னா, இந்த சூழ்ந்து இருக்கக்கூடிய சோலைகளில் எல்லாம் இருக்கிற வண்டுகள் ரீங்கரிக்கும் சப்தத்திலேயே அது என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, அப்படி பிரமாதமா கண்ணுறங்குகிறது தீங்கரும்பு எல்லாம். அப்படிப்பட்ட களனி சூழ்ந்த, களனிகள் நிறைந்த திருக்கோவலூர்ல நான் இறைவனை பார்த்தேன். அந்த இறைவன் யாரு? தாங்கு அரும் போர், அது தாங்கரும் போர் மாலி. மாலிங்கிறவன் ராவணனுக்கு மாமா, அவனை வந்து விஷ்ணு தான் கொல்றாரு. அந்த மாலிங்கிறவன் தாங்கரும் போர்னா கடுமையாக போர் செய்யக்கூடியவன். அப்படி போர் செய்யக்கூடிய மாலி படனா அழியும்படி பறவை ஊர்ந்து கருடன்ல வந்து மாலிய விஷ்ணு இது பண்ணியிருக்காரு. சோ அப்ப என்ன அர்த்தம்? தாங்கரும் மாலி போர் மாலி பட பறவை ஊர்ந்து, பறவை கருடனில் வந்து தராதலத்தோர் குறைமுடித்த தன்மையா. தராதலத்தோர்னா யாரு? இந்த பூமியில், தரணி பூமியில் இருக்கக்கூடியவர்கள். இந்த பூமியில இருக்கக்கூடியவர்களது குறை என்ன? இந்த அரக்கர்களது தொல்லை தான் அவங்களுக்கு குறை. ஆக அந்த தராதலத்தோர் குறைமுடித்த தன்மையானை, வானிலிருந்து வந்து இந்த பூமியில் இருப்பவர்களது குறையாக விளங்கும் மாலி போன்ற அரக்கனை, அதுவும் மாலி எப்படிப்பட்ட அரக்கன்? போர் செய்வதில் மிக வல்லவனான அரக்கனை இவர் கருடனில் வந்து கொன்று இந்த பூமியில் இருப்பவர்களது குறையை தீர்த்து வைத்து, அப்படி தீர்த்து வைத்து அதனால என்ன நடந்தது?
இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆங்கு அரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்களுக்கு, அவனுக்கு அடியவர்கள் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? அவனை நினைத்து அவன் மேல் உள்ள அன்பினால் அப்படியே கண்ணில் நீர் அரும்பி, அவன் நினைவால் அவனை பார்க்க முடியாததால் சோர்ந்து எப்போதும் அவனையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியவர்களுக்கெல்லாம் ஆரமுதம் போல் ஆனவன். ஆரமுதம் ஆனான். ஆரமுதம்னா என்ன அர்த்தம்? ஆறாத அமுதம்னு அர்த்தம். ஆறாத அமுதம்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த பொருள் நமக்கு விருப்பமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அந்த உணவுப் பொருளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம்மளால ஒரே நேரத்துல சாப்பிட முடியாது, அல்லது தொடர்ந்து சாப்பிடவும் முடியாது. அல்வா பிடிக்கும்னா ஒருவர் ஒரே நேரத்துல 2 கிலோ அல்வாலாம் சாப்பிட முடியாது. அல்லது ஒருத்தர் உட்கார வச்சு காலையிலையும் மத்தியானமும் சாயங்காலமும் நைட்டும் அப்படி 4 வேளையும் அல்வா மட்டும்தான் சொல்லி ஒரு வாரம் அவருக்கு அல்வா போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்ல அவன் அல்வா பக்கமே வரமாட்டான். அப்போ எதெல்லாம் நமது புலனுக்கு இன்பம் அளிக்கக்கூடியதோ, இன்பம் அளிப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அவை அனைத்துமே நமது புலனை நிறைவு செய்யாதவை. அதை உண்பதால் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குமானா கிடைக்காது. ஒண்ணு அது கிடைக்கலையேங்கிற ஏக்கம் இருக்கும். அதிகமா கிடைச்சா புலன் அதை வெறுக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு சேட்டையான விஷயம் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறைய கிடைச்சா நான் மகிழ்ச்சி தானே அடையணும். ஆனா நிறைய கிடைச்சா திகட்டும், கிடைக்கலன்னா ஏக்கத்தை உண்டு பண்ணும். இது பெண்ணை நினைத்து இயங்கக்கூடியதாக உடல் மனம் இருக்கிறது. இந்த இந்த புலனின்பங்கள் அனைத்திற்குமே இந்த நிலைப்பாடு ஒண்ணு இருக்கு இல்லையா, அனுபவித்து தீர்த்தல்ங்கிறது கிடையாது. இந்த குழப்பத்தை தான் மாயை என்று நாம பொருள் எடுத்துக் கொள்ளுகிறோம். அப்ப இத மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அமுதம் என்ற ஒன்று உங்களுக்கு திகட்டாத ஒன்றாக விளங்கக்கூடியது. நீங்கள் எவ்வளவு அருந்தினாலும் உங்களுக்கு அது திகட்டாது, உங்களுக்கு அது வெறுப்பும் ஏற்படாது, நிறைவை கொடுக்கக்கூடியது. அதுதான் ஆறாத அமுதம், ஆரமுதம், திகட்டாத அமுதம் என்று சொல்லப்படுவது. அப்ப இறைவனை எப்படி ஆரமுதம்னு சொல்றாங்க? இறைவனை நீங்கள் எவ்வளவு வணங்கினாலும் திகட்டாது. இறைவனை எவ்வளவு வணங்கினாலும் திகட்டாது அப்படின்னு நமக்கு அதை பொருளா எடுத்துக்கிறோம். அப்படி ஆரமுதம் ஆனவன் இந்த இடத்துல இருக்கான். ஆரமுதம் சுவை மிக்கதுன்னு சொல்லிட்டு, ஆரமுதம்ங்கிறது டேஸ்டான ஒண்ணுன்னு சொல்லிட்டு, அது இறைவன், அது மனதில் நமது சிந்தனையில் நம்ம அவனை ஒரு இனிய பொருளாக நினைக்கிறோம். அப்படியே அவர் திருக்கோவிலூருங்கிற ஒரு ஜட பிரபஞ்சத்துக்கு வராரு. ஜட பிரபஞ்சத்துக்கு வரும்போது இங்க இருக்கிறதுலயே இனிமையானது எது? கரும்பு. அதை தூக்கி இங்க போட்டார். நம்ம மனதளவுல சூக்ஷ்மமாக பெருமாளை வணங்கக்கூடிய இடத்துல பெருமாளை ஆரமுதம்னு சொன்னவர், ஜட பிரபஞ்சமாகிய இந்த மேட்டர், இந்த உலகத்திற்கு அப்படியே தீங்கரும்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை உள்ள போட்டார். தீங்கரும்பு கண் வளரும் கழனி சூழ்ந்தன்னு போட்டார். ஸோ பிசிக்கலாவும் உனக்கு டேஸ்டான இடமா அந்த இடம் இருக்கும், மென்டலாவும் நீ பெருமாள் அமுதம் போன்ற பெருமாளை நீ இந்த கோரூர்ல பார்க்கலாம். அப்படி இரண்டையும் கனெக்ட் பண்றார். கரைவளர் வேல் கரண் முதலா கவந்தன் வாலி கனை ஒன்றினால் மடிய இலங்கை தன்னுள் பிறையிற்று வாழறக்கர் சேனையெல்லாம் பெருந்தகையோடு உடன் துணித்த பெம்மான் தன்னை எங்க பார்த்தேன்? மறை வளர புகழ் வளர மாடம்தோறும் மண்டபம் ஒன்தொழி அனைத்தும் வாரம் ஓத சிறையணைந்த பொழிலணைந்த தென்றல் வீசும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. திருக்கோவலூருடைய அழக சொல்றார். எப்படி சொல்றாரு? மறை வளர, மறைங்கிறது வேதம், வேதம் வளரும்படியாகவும், புகழ் வளர, அந்த தலத்தின் புகழ் பெருகும்படியாகவும், மாடந்தோறும் மண்டபம் தோறும், அந்த தோறும்ங்கிறத 2 இடத்துலையும் சேர்த்துக்கணும். மாடம் மண்டபம் தோறும், அதாவது மாடம்ங்கிறது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பால்கனி, பால்கனிய மாடம்னு வச்சுக்கோங்க. மண்டபம்ங்கிறது என்ன?
எல்லோரும் வந்து போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 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 உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், அது மண்டபம், பொது இடம். ஒன் தொழினா இந்த மண்டபம் அதாவது இந்த ஒரு தெரு இப்படி சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, குறிப்பாக 4 தெருக்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல நடுவுல ஒரு மண்டபம் இருக்கும். அதுக்கு பேர் ஒன் தொழி. அந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அதுல இருந்து 4 பக்கமும் ரோடு பிரியும். ஆகவே அந்த ஒன் தொழிங்கிறது அதுதான். அங்க மண்டபம். இந்த வீட்டில் இருக்கிற மாடங்கள், இந்த வீதிகளில் இருக்கக்கூடிய நார்ச்சந்திகளில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் அனைத்திலையும் வாரம் ஓதுகிறார்கள். வாரம் ஓதுதல்னா என்ன? வாரம் ஓதுவதால் என்ன நடக்கிறது? வாரம் ஓத மறை வளர புகழ் வளர, அப்படி எடுத்துக்கணும். வாரம் ஓதுதல்னா வேதத்தை ஓதுவதில் அது ஒரு முறை, வாரம் ஓதுதல்னு சொல்றது. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஒருத்தர் சொல்ல இன்னொருவங்க ஒரு குரூப் திரும்பி சொல்லும், அவ்வளவுதான். இது பெரும்பாலும் நீங்க இந்த வேத இதுல பாடசாலைகள்ல போய் பாத்தீங்கன்னா, காலையில ஆசிரியராகப்பட்டவர் வேதத்தை சொல்லி தருவார். அதற்கு பிறகு மாலை நேரம் பாத்தீங்கன்னா, இந்த பசங்கள்ல சீனியர் பசங்க 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ன சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு என்ன கத்துக்கிட்டாங்களோ அதையோ, அல்லது ஆசிரியர் என்ன சொல்லுகிறாரோ அதையோ சொல்லி பின்னாடியே இந்த ஜூனியர் பசங்க அதை சேர்ந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் பின்னாடியே சொல்ல. இதே வாரம் ஓதுதல ரொம்ப முன்னாடி 80களில் 90கள் வரைக்கும் கூட அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு. இப்போ இருக்கான்னு தெரியல. இந்த அரசு பள்ளிகளில் இந்த காலையில் 9:30க்கு பள்ளிக்கூடம் அப்படின்னா 9 மணிக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 9 மணிக்கே எல்லா பையங்களும் வந்த உடனே உட்கார வச்சு வாய்ப்பாடு கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ ஒரு சீனியர் பசங்க நின்று வாய்ப்பாட சொல்லுவாங்க. பின்னாடியே எல்லாரும் சொல்லணும். ஓரன் 1 எல்லாரும் ஓரன் 1, அப்புறம் ஓரண்டா 2 எல்லாரும் ஓரண்டா 2 இப்படி சொல்லணும். இதற்கு பேர் தான் வாரம் ஓதுதல் அப்படின்னு பேரு. ஸோ வேதத்தை வாரம் ஓதுகிறார்கள். அப்படிப்பட்ட ஊர் அது. எங்கெல்லாம் வாரம் ஓதுகிறார்கள்? வீட்டு மாடங்கள்ல ஓதுறாங்க, மண்டபங்கள்ல ஓதுறாங்க, நார்ச்சந்தியில் இருக்கக்கூடிய மண்டபங்களிலும் ஓதுகிறார்கள். அப்படிப்பட்ட சிறை அணைந்த அப்படின்னா கோட்டைக்கு மேல இருக்கக்கூடியது சிறை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் சிறை. சிறகுன்னு சொல்றதும் ஒரு மரபு. சிறை அப்படின்னா ஒரு சைடு, விங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எக்ஸாக்டா அதுதான். லெஃப்ட் விங், ரைட் விங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சிறை அணைந்த பொழில் அணைந்த தென்றல் வீசும். பொழில் அணைந்தனா ஊரை சுத்தி கோட்டையினுடைய இந்த சைடு வால் வந்திருக்கு. அதை ஒட்டி பெரிய சோலைகள் அமைந்திருக்கின்றன. அங்கு தென்றல் வீசுகிறது. ஊருக்குள்ள வேதங்கள் வீடுகள்லையும் தெருக்கள்லையும் மண்டபங்கள்லையும் எல்லாம் வேதம் ஓதி புகழ் வளர்கிறது. அப்படிப்பட்ட அழகிய திருக்கோவலூர்ல யாரை பார்த்தேன்? ராமனை பார்த்தேன். ராமனாக அவதாரம் எடுத்த பெருமான் அங்க இருக்காங்கிறார். ராமன் எப்படிப்பட்டவன்? கரைவளர் வேல் கரன். கரன்கிறவன் ஒரு அரக்கன். ராமாயணத்துல அவரை கரண் முதலான கரண், தூஷணன், இந்த மாதிரி ஒரு அரக்கர் செட்டு இருக்கு. அவர் அப்பப்போ செட்டாக தான் அடிப்பாரு. விஸ்வாமித்திரர் கூட போய் தாடகை முதலான அரக்கர்கள், அப்புறம் ஜம்பு மாலி, அதை மாலின்னு பார்த்தாலே ஜம்பு மாலின்னு அவன் பேரு. அவனை அதுக்கு முன்னாடியே அடிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையா அடிச்சுட்டே வரும்போது இந்த கரண், தூஷணன், இந்த அரக்கர்கள் எல்லாம் ஃபைட் பண்ணி அடிக்கிறாரு. அந்த கரண் எப்படிப்பட்டவன்? கரை வளர் வேல் அவன் கைந்தவன். இந்த வேலோடு அவன் எப்படி வரான் அப்படிங்கிறத கம்பன் எழுதியிருப்பான். அந்த வேல்ல அவன் வேட்டையாடிய மிருகங்களை எல்லாம் அப்படி குத்தி வச்சிருப்பான். கம்பனுடைய கரண். கம்பன் கரண் வர்றத சொல்லும் போது அவன் வேட்டைய குத்தி இப்படி தூக்கிட்டு வருவான். அப்படிப்பட்டவன் அவன். அந்த கரனுடைய வேலை இவர் என்ன சொல்றாரு? கரை வளர்த்த கரை வளர்ந்து கொண்டே இருக்கும் வேல் அது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சும்மா யாரையாவது போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறவன், கொலை தொழில் புரிகிறவன். ஆகவே அவனுடைய வேல்ல ரத்தக்கரை காயவே இல்லை. சரியா கொஞ்சம் குத்தி போட்டு வச்சுட்டான்னா ஒரு 4 நாள்ல அது காஞ்சி உதிர்ந்துராதா? உதிராது, கரை வளர்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? தொடர்ந்து அவன் அந்த செயல் ஈடுபட்டிருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா அவன் தொடர்ந்து பல தீமைகளை செய்து வந்தவன். அந்த விஷயத்தை தான் இப்படி எழுதுறாரு. கரை வளர் வேல் கரண். இதே வேலை கம்பன் எழுதியிருக்கான். அந்த வேல்ல அவன் மிருகங்களை குத்தி தூக்கிட்டு வருவான்னு. அப்ப கரை வளர் வேல் கரண் முதலா
அந்த கரண் போன்ற கரணில் ஆரம்பித்து கரண் முதலா கவந்தன் கவந்தன்கிறவன் வாயும் 2 கையும் தான் உண்டு அவனுக்கு. இந்த கைகள் நீண்டு வளரும். எதை வேணாலும் பிடிச்சி நேரா இழுத்துட்டு வந்து டபக்குன்னு வாய்க்குள்ள போட்டுரும். வெறும் தலை, வாய், வயிறு, கை இது மட்டும் உள்ள ஒரு ஒரு விசித்திர உருவம் தான் கவந்தன். அந்த கவந்தன் அப்புறம் வாலி இவர்கள் அனைவரையும் ஒரு கணையினால், கணை ஒன்றினால் மடிய அவர்கள் அனைவரும் ஒரே அம்புல கொன்னவன். இலங்கை தன்னுள், இலங்கை நகரத்துக்குள்ள பிறையிற்று வாழறக்கர், நிலவின் பிறை போல வளைந்த வலிமையான அது ஈறு, அதாவது பல், தேற்றை பல், தேற்றை பற்களை கொண்ட அரக்கர் சேனை எல்லாம், அரக்கர்களது படைகளை எல்லாம் பெருந்தகையோடு உடன் துணித்த. பெருந்தகை யாரு? இந்த அரக்கர் சேனைக்கெல்லாம் பெருந்தகை யாரு? ராவணன். பெருந்தகையோடு உடன் துணித்த. அவங்க பாசோட சேர்த்து அந்த கோஷ்டியவே அடிச்சிட்டான். அதான் பெருந்தகையோடு உடன் துணித்த. அந்த பெருந்தகை என்பவன் யாருக்கு பெருந்தகை? பிறையிற்று வாழறக்கர் சேனைக்கு பெருந்தகை. பெருந்தகை அந்த அரக்கர் சேனைக்கு பெருந்தகை ஆகிய ராவணன். அவனோடு சேர்த்து உடன் துணித்த. துணித்தனா காலி பண்ணிய, அழித்த. அப்படிப்பட்ட பெம்மான், பெம்மான்னா பெருமான்கிறதுக்கு பெம்மான்னு ஒரு சொல். அப்படிப்பட்ட பெருமானை நான் எங்க பார்த்தேன்? இந்த வேதங்கள் எல்லாம் வளரக்கூடிய, வேதங்கள் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோவலூரில் பார்த்தேன்கிறார். உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆய்ச்சி உரலோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்மையானை வெறியார்ந்த மலர்மகள் நாமங்கையோடு வியன் கலை என் தோழினாள் விளங்கு செல்வச் செறியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. திருக்கோவலூருடைய சிறப்பை எப்படி சொல்றாரு பாருங்க. மூவகை 3 வகை தேவியராலும், முத்தேவியராலும் ஆசிர்வதிக்கப்பட்ட 3 தேவியரும் விளங்குகின்ற நகராக திருக்கோவலூர் இருக்கிறது. செல்வம், கல்வி, வீரம், இந்த 3ம் திருக்கோவலூர்ல சிறப்பாக இருக்கிறது. அப்ப அதுக்கு அவர் எப்படி சொல்றாரு? வெறினா வாசனைன்னு அர்த்தம், நறுமணம். வெறியார்ந்த மலர், நறுமணம் மிக்க மலர் மகள். மலர் மகள் யார்? எப்பவுமே லக்ஷ்மி தேவி. செல்வத்தின் அதிபதியான மலர் மகள் லக்ஷ்மி தேவி. மங்கை, நாங்கிறது வாக்கு, வாக்கனுடைய தேவதை. வாக்கனுடைய தெய்வம் யாரு? சரஸ்வதி. செல்வத்தின் அதிபதியாகிய லக்ஷ்மி, கல்வியின் அறிவின் அதிபதியாகிய சரஸ்வதி, வியன் கலை என் தோழினாள். கலைங்கிறது 2 பொருள் உண்டுங்க. வியன் கலைனா நன்கு வளர்ந்த கலைமானை குறிக்கும். அந்த காலத்துல கொற்றவை கலைமானின் மீது தான் ஏறி வருவாள். சோ அவ கலைபாய் கொற்றவைங்கிற பேர்ல அவள் சொல்லப்படுகிறாள். பாய்கலை பாவை அப்படின்னே அவளுக்கு பேர் உண்டு. கலைமானின் மீது அமர்ந்து வரக்கூடியவளாக இருப்பாள். சோ இங்க மட்டும் இல்ல, நார்வீஜியன் இதுல கூட அவங்களது தாய் தெய்வம்ங்கிறது ஒரு பெரிய, அவங்களது தெய்வத்தினுடைய வடிவமே ஒரு பெரிய கொம்புகள் பெரிதாக வளர்ந்த ஒரு மானுடைய வடிவத்துல தான் இருக்கும். அதை தூய்மையான ஒரு கன்னிப்பெண்ணுடைய தொடுகைக்கு மட்டும்தான் அது அடங்கி இருக்குங்கிறது நார்வீஜிய மரபு வரைக்கும் அத்தனை இடத்துலயும் உண்டு. சோ இங்க அவ வியன் கலை என் தோழினாள். இதில் இந்த மாதிரி கலைமானின் மீது அமர்ந்திருக்கு. வியன் கலைனா நன்கு வளர்ந்த பெரியன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய 8 தோள்களை உடைய என் தோழினாள் உடையவள் யாரு? துர்கை. கொற்றவை. கொற்றவைக்கு தான் 8 தோள்கள் உண்டு. இப்பவும் துர்கை அஷ்டபுஜன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய 8 தோள்களை உடைய என் தோழினாள் உடையவள் யாரு? துர்கை. கொற்றவை. கொற்றவைக்கு தான் 8 தோள்கள் உண்டு. இப்பவும் துர்கை அஷ்டபுஜ துர்கை தான். அவன் 8 தோள்களை உடையவள். சோ ஆயுதம் ஏந்தியவள். ஒவ்வொரு கரங்களிலும் ஆயுதம். கொற்றவைக்கு 8 கரங்கள், என் தோழினள்னு சொல்லக்கூடியது.
ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றோம், அவள் வந்து இவ லக்ஷ்மி தேவி இருக்கா, சரஸ்வதி இருக்கா, கொற்றவை இருக்கா, எல்லோரும் விளங்குகின்ற அப்படின்னா அந்த இடத்தில் சிறந்து விளங்குகிற செல்வச் செறியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் செல்வம். இந்த 3 வகையான செல்வங்களும் செறிந்து மாடங்கள் எல்லாம் நிறைந்து விளங்கக்கூடிய எப்படி இருக்கு, மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் அப்படிப்பட்ட இடம். 3 வகை தெய்வங்களாலும் நன்கு ஆசிர்வதிக்கப்பட்ட அழகிய மணிமாடங்கள் கொண்ட திருக்கோவலூர்ல நான் பார்த்தேன். யார பார்த்தேன்? உரியார்ந்த நறுவெண்ணெய். உரியில நறுவெண்ணெய்னா நல்ல மனம் வீசும் வெண்ணெய். எது மனம் வீசும் வெண்ணெய்? அப்பதான் கடைஞ்சி எடுத்த வெண்ணெய்க்கு அந்த வாசனை உண்டு. அந்த வாசனை மிக்க அந்த வெண்ணெயை எடுத்து அப்படி வச்சிருக்காங்க உரி மேல. அந்த வெளிச்சம், அதாவது வெண்ணெய் என்ன செய்யும், பளபளபளன்னு இருக்கும் வெள்ளை நிறத்துல. அந்த வெளிச்சத்தால சென்று அந்த வெளிச்சத்தால அவன் கண்டுபிடிச்சிட்டானா கண்ணன். ஓ, வெள்ளை கலர்ல ஒரு லைட் தெரியுதே, வெண்ணெய் உருட்டி வச்சிருக்காங்க, இந்த வந்துட்டேன் அப்படின்னு அங்க போய் அதை சாப்பிட்டான். அங்கு உண்டானை கண்டு, அந்த வெண்ணெயை அவன் உண்டு விட்டதை கண்டு ஆய்ச்சி. ஆய்ச்சி யாரு? யசோதை. உரலோடு ஆர்க்க, உரலோடு வச்சு கட்டி போட அவன் எப்படி நின்னா, தரியார்ந்த கருங்களிரே போல நின்று. தறிங்கிறது என்ன? கட்டுத்தறின்னு சொல்லக்கூடியது. ஒரு கம்ப தரையில அடிச்சு நட்டு வச்சு அதுலதான் மாடு ஆடை கட்டி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் தறி. இல்ல, மாட்டை தறியில கட்டு அப்படின்னு எங்க ஊர் பக்கம் சொல்றது. தறினாலே அதுதான். தரித்தல் அப்படின்னா ஒன்றை அணிந்திருத்தல். ஸோ இப்ப அது அந்த கயிறோட அதை அங்கேயே அணிந்து நிற்கிறது தரித்தல். இவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த அவர் கட்டி போட்டுட்டா, கட்டி போட்டதுன்னா அவர் நினைச்சாருன்னா அதை அத்துட்டு வந்துடலாம். எப்படின்னா, நல்ல பெரிய பலம் வாய்ந்த யானைய நீங்க சும்மாவது ஒரு தறியில கட்டுறீங்க, காலில் கயிறை கட்டி கட்டுறீங்க, அந்த யானை சரி அப்படின்னு கட்டிப்பட்டு நிக்குது. அந்த யானை நினைத்தால் ஒரே உதறுல அந்த கட்டுத்தறியை உடைச்சு போட்டு தறியை உடைச்சிட்டு வந்துடலாம் இல்லையா? அவ்வளவு வலிமை வாய்ந்தது அது. ஆனா அது ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நிக்குது. அத மாதிரி உரலோடு ஆய்ச்சி ஆர்க்க அவனை கட்டி போட்டா உரலோட யசோதை. ஆனா அவன் என்ன செய்யறான், எப்படி ஒரு கருங்களிர் யானை ஒன்று தன்னை கட்டி போட்டவளதும் அதுக்கு அது ஒப்பு கொடுத்து நிக்குதோ, அந்த மாதிரி இவனும் நிக்கிறானா. இவன் ஆளும் கருப்பு, யானையும் கருப்பு. சோ ரெண்டையுமே நீங்க காட்சி ஒப்புமையாகவும் சொல்லலாம், அதனுடைய பொருள் ஒப்புமையாகவும் சொல்லலாம். காட்சி பொருள் ரெண்டுமே அதுக்கு பொருந்தி வரும். ஒரு வலிமை மிக்க யானை அந்த கட்டுக்கு அடங்கி நிற்பதும், அடங்கின்னு கூட சொல்லக்கூடாது, அதுக்கு ஒப்பு கொடுத்து நிற்பதும், கண்ணங்கரிய சிறுவன் யானை போலவே இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் அந்த கட்டுக்கு மாட்டி நிக்கிறதும் ஒரே காட்சி தான். எப்படி நிக்கிறான் அவன்? தடங்கண்கள் பனிமல்கும் தன்மை. கண்ணுல தண்ணி கட்டி நிக்குதான். என்ன ஆக்ட் விடுறான், அவங்க அம்மா கட்டி போட்டாலேன்னு அவனுக்கு ஒரே ஃபீல் ஆயிடுச்சு. அப்பதான் எண்ணெய் எடுத்து வச்சிருக்காங்க, அது வாசனை வீசுது, பார்க்க வேற பளீர்னு ஒளி தெரியுது. அப்பால ஓடி போய் அதை தின்னுட்டான். தின்ன உடனே அவங்க அம்மா பிடிச்சு கட்டி போட்டா அவங்க அம்மா கட்டி போட்டதுக்காக கண்ணீர் வருது கண்ணுல. அது எப்படி வருது? விளிம்புல நிக்குது, கீழே சொட்டல, கண் பூரா அப்படி தண்ணி கட்டி நிக்குது. அதுக்குதான் அந்த வார்த்தையை போடுறாரு, பனிமல்கும் தன்மை. தடங்கண்கள் பனிமல்கும். கண்ணீர் வருதுன்னு சொல்லல, கண்ணீர் வருதுன்னா தான் சொல்லியிருப்பாரு, கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும்னு 4வது பாட்டுல சொன்னாரு. இப்ப கண்ணீர் வடிச்சிருக்கான்னு அதை சொல்லியிருப்பாரு. கண்ணுல தண்ணி கட்டி நிக்குது, என்னை கட்டி போட்டல அப்படின்னு நிக்கிறான். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, தடங்கண்கள் பனிமல்கும் தன்மை யானை. அப்படி அப்படியே அவ திருப்திக்காக அவன் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை காமிக்கிறான். அப்படி அப்படி அழகா சொல்றாரு. அப்படிப்பட்ட கண்ணனை, அந்த கண்ணனாக வந்த திருமாலை நான் எங்க பார்த்தேன்? மூவகை தேவியராலும் ஆசிர்வதிக்கப்பட்டு சிறந்து விளங்கக்கூடிய மணிமாடங்களால் அழகு செய்யப்பட்ட இந்த திருக்கோவலூருக்குள்ளதான் அந்த கண்ணன் வடிவில் வந்த திருமாலை பார்க்கிறேன். இருங்கை மாகரி முனிந்து பரியை கீறி இனவிடைகள் 7 அடர்த்து மருதம் சாய்த்து
வரும் சகடம் இர உதைத்து மல்லை அட்டு வஞ்சம் செய் கஞ்சனுக்கு நஞ்சு ஆனானை கருங்கமுகு பசும்பாளை வெண்முத்து ஈன்று காயெல்லாம் மரகதமாய் பவளம் காட்ட செருந்தி மிக மொட்டு அலர்த்தும் தேன்கொள் சோலை திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. அது ஊர் செழிப்ப நீங்க எப்படியெல்லாம் சொல்லலாங்கிறதுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் உதாரணம். கமுகு மரம், கமுகுனா பாக்கு, நன்கு வளர்ந்த பாக்கு மரம் ஒரு டார்க் பிரவுன் கலர்ல, கிட்டத்தட்ட நனைஞ்ச தென்னை மரத்தினுடைய கலர் தான் அதுக்கு கமுகு மரத்தினுடைய கலர். அப்படி கருநிறமாக இருக்கு, அதான் கருங்கமுகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த பூமி நல்ல பூமி என்பதால் கமுகு மரங்கள், பாக்கு மரங்கள் நன்கு வளர்ந்து நிற்கின்றன. அந்த மரத்தோட பாலை பாத்தீங்கன்னா பசுமை நிறத்துல இருக்கும். கருமை நிற மரத்துல பசுமை நிற பாலை, கருங்கமுகு பசும்பாலை. அதுக்குள்ள அந்த மொட்டு விட்டுருக்க தென்னம்பாளையில, தென்னம்பூ எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி முத்து முத்தா இருக்குது இல்லையா? தென்னம்பூ, தென்னம்பாளைன்னு சொல்லுவோம். தென்னம்பாளை வெள்ளை நிறத்துல வந்திருக்குமா? அதே மாதிரிதான் கமுகம்பாளையும் வந்திருக்கு. அது எப்படி இருக்கா? வெண்முத்து ஈன்று, கருமை நிற பாக்கு மரத்துல பசுமை நிற பாளையில வெள்ளை நிறத்துல முத்துக்கள் கோத்தது போல இருந்து, அதுவே காயாயிருச்சுன்னா என்ன கலர் ஆகும்? நல்ல கிரீன் கலர்ல இருந்து டார்க் கிரீன் கலரா மாறும் பாக்கு காய். அததான் சொல்றாரு, காயெல்லாம் மரகதமாய். மரகதம்ங்கிறது பசுமை நிறம், மரகத கல்லுங்கிறது பச்சை நிறக்கல். பசுமை நிறமான மரகதம் போல, முத்து போல பூ பூத்து மரகதம் போல காய் காய்க்குது. எது? இந்த கமுகு பாக்கு மரம். அந்த காயே பழுத்துருச்சுன்னு வைங்க, சிவப்பும் மஞ்சளும் கலந்ததாக இருக்கும். சிவப்பும் மஞ்சளும் கலந்த கலர்ல அதனுடைய இந்த ரெட் கோட்டட் எல்லோ அந்த கலர்ல வந்துடும் அதனுடைய பாக்கு பழம். அதாவது பாக்கு நல்லா கனிஞ்ச பாக்கு. அதுக்குள்ள இருக்கிற கொட்டையத்தான் நம்ம பாக்குன்னு சொல்றோம், இத பாக்கு பழம்னு சொல்லணும். இந்த பாக்கு பழம் எப்படி ஆயிருக்கு? பவளம் போல இருக்கு, சிவப்பு நிறத்துல அப்படி அப்படி பழுத்து இருக்கு, அவ்வளவு செழிப்பா இருக்கு. அதனுடைய பூக்கள் எல்லாம் வெள்ளை முத்துக்கள், அதனுடைய காயெல்லாம் மரகதம், அதனுடைய பழமெல்லாம் பவளம் போல இருக்கு. அப்படிப்பட்ட கமுகு மரங்கள் நிறைந்த செருந்தி மிக மொட்டு அலர்த்தும். இந்த இடத்துல செருந்திங்கிறது திரும்ப திரும்ப புன்னை மரத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. செருந்திங்கிறது புன்னை மரத்தினுடைய குறிக்கக்கூடிய வார்த்தை. புன்னை மரத்துல மிக மொட்டு அலர்த்தும், ஏகப்பட்ட மொட்டுக்கள் பூத்து இருக்கு புன்னை மரத்துல. அது ஏற்கனவே பார்த்தோம், தங்க நிறத்துல அந்த மொட்டுக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இரும்பொன்னை முத்து அரும்பி செம்பொன் காட்டன்னு பார்த்தோம் இல்லையா 3வது பாட்டுல. ஆகவே செருந்தி மிக மொட்டு அலர்த்தும். அப்ப என்ன ஆகுது? முத்து, மரகதம், பவளம், அப்புறம் இந்த தங்கம் போல மின்னக்கூடிய சுரபுன்னை மலர்கள், இவற்றால் நிறைந்த தேன்கொள் சோலை, தேன்மிக்க சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற திருக்கோவலூர் அதனுள் கண்டேன். அந்த திருக்கோவலூர்ல தான் நான் பார்த்தேன். யார பார்த்தேன்? இருங்கைமா கரிமுனிந்து. இருங்கைனா நீண்ட விரிந்த வலிமை மிக்கன்னு அர்த்தம். இருங்கிறதுக்கு 2 பொருள் உண்டு. இருந்தலம் அப்படின்னா பறந்து விரிந்தன்னு அர்த்தம். இன்னொரு இரு அப்படின்னா வலிமை மிக்கன்னு அர்த்தம். அப்ப இருங்கைனா நீண்ட வலிமை மிக்க, 2 அர்த்தத்திலையும் பொருந்தி வரக்கூடியது. யானையினுடைய துதிக்கை. இருங்கை மானா விலங்கு, கை கையுடைய விலங்கு எது? யானை மட்டும்தான். மீதி எல்லாமே கால்களுடைய விலங்கு, கையுடைய விலங்கு இது மட்டும்தான். அதனாலதான் இருங்கை, கைமானாலே யானை. இருங்கைமா நல்ல வலிமை மிக்க கையை கொண்ட யானை, அப்போ வலிமையான யானைன்னு அர்த்தம். அதை முனிந்துனா அதன் மேல் கோபித்து அதை அழித்து குவலய பீடத்தை சொல்றார். குவலயா பீடம்ங்கிற யானைய, கம்சனுடைய பட்டத்து யானை அழித்து பரியை கீறி, பரினா குதிரை, கேசி என்கிற அரக்கன் குதிரை வடிவில் கிருஷ்ணனை கொல்ல வரும்போது அந்த குதிரையின் வாயை பிடித்து, மேல்வாயும் கீழ்வாயையும் பிடித்து 2ஆக பிளந்து கொல்லுகிறான். அதுதான் இங்க பரியை கீறி அப்படின்னு சொல்றாரு.
இன விடைகள் அடர்த்து. இன விடைனா ஒரே போல் இருக்கக்கூடிய, அதான் இன விடை. விடைனா காளை, ஆண் யானை தான், சாரி, ஆண் காளை மாடு. அதுதான் விடைன்னு சொல்லக்கூடியது. இவனையே என்ன சொல்றாங்க, சிவனையே விடை ஏறியோன்னு சொல்றாங்க. காளையை வாகனமாக கொண்டவன். ஆகவே இங்க 7 காளைகள், ஒரே போன்று இருக்கக்கூடிய 7 காளைகள். அது நப்பின்னையினுடைய கதையை சொல்றாங்க. நப்பின்னை 7 காளைகளை வளர்க்கிறாள். 7மே மிக வலிமை வாய்ந்த காளைகள். இந்த 7 காளைகளையும் அடர்த்தல்னா அடக்குதல். எவர் 7 காளைகளையும் அடக்குகிறார்களோ அவர்களுக்கே நப்பின்னை மாலையிடுவாள் என்று சொன்னதால் இவர் என்ன செய்கிறார், 7 காளைகளையும் அடக்கி நப்பின்னையை திருமணம் செய்து கொள்ளுகிறார் கிருஷ்ணன். ஆகவே அது அந்த வீர செயல் இங்கு சொல்லப்படுகிறது. இன விடைகள் 7 அடர்த்து மருதம் சாய்த்து. அவனை உரலோட கட்டி போட்ட உடனே அவன் உரலோட இழுத்துட்டு போய் அந்த மருத மரங்களை சாய்க்கக்கூடிய கதை, அதான் மருதம் சாய்த்து. அப்புறம் அதை விட சின்ன வயசுல அவன் அந்த சகடாசுரன், சகடம்னா வண்டி வடிவில் வந்த அசுரனை தன் கால்களால் உதைத்து, பிஞ்சு கால்களால் உதைத்து அந்த வண்டியை நொறுக்கிடுறான். அதன் மூலம் அந்த அசுரன் இறந்து போறான். அதுதான் வரும் சகடம் உதைத்து. இரனா அந்த நொறுங்கி போகும்படி, இற்று போகும்படி உதைத்து மல்லை அட்டு, மல்லர்கள், அதாவது அந்த இருங்கை மா கரிமுனிந்துக்கும் மல்லை அட்டுவும் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவம். கம்சனை சந்திக்கிறதுக்கு இவங்க போறாங்க மதுரால. முதல்ல எடுத்த உடனேயே யானையை ஏவி விடுறாங்க. அந்த யானையினுடைய கொம்பை உடைத்து அந்த யானையை அவன் கொன்னுடுறான். அதான் மருங்கை ஒசித்துன்னு வரும் இன்னொரு பாடல்ல, பழைய பாடல்கள்ல, முன்னாடி பார்த்த பாடல்கள்ல. குவலயபீடத்தை கொன்ற உடனே பிளான் பி, மல்லர்கள் 2 இருக்காங்க. இதுவரை தோல்வியே காணாத 2 மல்லர்கள், சானூரன், முஷ்டிகன் ஆகிய 2 மல்லர்கள். அந்த 2 மல்லர்களையும் இவங்க கடைசியா யார போய் பிடிக்கிறாங்க, இத்தனை கொலை முயற்சிகளையும் தன் மீது செய்த வஞ்சம் மிக்க கம்சனுக்கு நஞ்சினை போல, அதான் வஞ்சம் செய் கஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வஞ்சம் செய் கம்சனுக்கு நஞ்சை போல ஆகி. சோ கிருஷ்ணாவதாரத்தில் அவன் செய்த எல்லா லீலைகளையும் சொல்லிடுறார். அவனுடைய வீர செயல்கள், யானையை கொன்று, குதிரையை கொன்று, 7 காளைகளை அடக்கி, மருத மரத்தை சாய்த்து, வண்டியை சகடத்தை உடைத்து, மல்லர்களை வென்று, கம்சனை கடைசியாக இல்லாமலாக்கிய அப்பேற்பட்ட தெய்வம் எங்க இருக்கு, இவ்வளவு செழிப்பு மிக்க இந்த ஊர்ல இருக்கு. பாரியேறு பெரும்பாரம் தீர பண்டு பாரதத்து தூது இயங்கி பார்த்தன் செல்வ தேரியேறு சாரதியாய் எதிர்ந்தார் சேனை செருக்களத்து திரளழிய செற்றான் தன்னை. எங்க பார்த்தேன், போர் ஏறு ஒன்று உடையானும் அழகை கோனும் புரந்தரனும் நான்முகனும் பொருந்தும் ஊர்போல் சீரியேறு மறையாளர் நிறைந்த செல்வ திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நான். திருக்கோவலூரோட பெருமை என்ன, போர் ஏறு ஒன்று உடையான். போர் ஏறுனா என்ன, காளை மாடு. போர் ஏறுனா நல்ல வலிமை மிக்க சண்டை செய்யக்கூடிய காளை. அப்படிப்பட்ட காளையை உடையவன் யாரு, சிவபெருமான். போர் ஏறு காளை ஒன்று உடையானை, போர் ஏறு ஒன்று உடையானும் சிவபெருமானும். அழகை கோணும், அழகை அப்படின்னா அழகை கிடையாது, கிடையாது, அழகை. அழகாபுரி அப்படிங்கிறது தான் குபேரனுடைய பட்டணம். குபேரன் வசிக்கும் ஊருக்கு பேரு அழகாபுரி. கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு வர அழகாபுரி. அந்த அழகை கோன், அழகாபுரிக்கு அதிபதி குபேரன், அதான் அழகை கோன். குபேரனும் புரந்தரன், புரந்தரன்கிறது இந்திரனுடைய பெயர். இந்திரனும் நான்முகனும் பொருந்தும் ஊர் போல், அதாவது பலவற்றை படைக்கக்கூடியவர்கள் அந்த ஊர்ல இருக்காங்க. அதான் நான்முகன் போல் எல்லா போக பாக்கியங்களையும் அந்த ஊர்ல அனுபவிப்பவர்கள் இருக்கிறாங்க. அத்தனை போகங்களும் அந்த ஊர்ல கிடைக்குது. ஆகவேதான் இந்திரனுக்கு ஒப்பாக புரந்தரனுங்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்புறம் அழகை கோன், செல்வம் மிக்கவர்கள் அங்க நிறைய இருக்கிறாங்க.
செல்வம் மிக்கவர்கள்னா குபேரர்கள் அந்த ஊர்ல இருக்காங்க, அவ்வளவு செல்வ செழிப்பான ஊர். ஆகவேதான் அழகை கோணும்னு குபேரனை கொண்டு வந்து உள்ள வைக்கிறார். போர் ஏறு ஒன்று அடர்த்தான், வீரர்கள் நிறைந்த ஊர். காளை போன்ற போருக்கு செல்லும் காளை போன்ற வீரர்களும், அதற்கு மேல் இருக்கக்கூடிய சிவனை போன்ற அப்படி பெரும் வீரமுடையவர்களாலும் நிறைந்திருக்கக்கூடிய ஊர். அவர்கள் பொருந்தும் ஊர் போல், அவர்களெல்லாம் வந்து இருக்கக்கூடிய, அவர்களை ஒத்து இருக்கக்கூடிய ஊர்ல சீர்ஏறு மறையாளர், புகழ்மிக்க வேதத்தை சொல்பவர்களும் நிறைந்த செல்வ திருக்கோவலூர், அதனுள் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு. யார பார்த்த? பார் ஏறு பெரும்பாரம், பாருங்கிறது பூமி, பூமியில பெரும் பாரம் ஏறிக்கிட்டே போகுது, மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது. அதனால பூபாரம் குறைக்க வேண்டி, நீங்க இன்னைக்கு மக்கள் டிவியில கூத்து பாருங்க, கிருஷ்ணன் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணன் வர்றதுக்கு முன்னாடி அவனை பூமிக்கு கூப்பிடுவாங்க. பூமாதேவி வந்து அவனை எப்பா வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்பா. அப்ப வந்து ஐயன் வாரீர் பூபாரம் தீர்க்கவே என்பாரம் தீர்க்கவேன்னு அந்த அம்மா பாட்டு பாடும். யாரு? பூமாதேவி வந்து அப்படிதான் பாடுவா. ஐயனே நீ வந்து என்னுடைய பாரத்தை குறை, இந்த பூமியின் பாரத்தை குறைப்பாயாக, நோவெடுக்கிறதே என் தோள்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூத்துல பாட்டு பாடி வரும். எனக்கு வந்து பூமியின் பாரம் தாங்க முடியல, என்னால் இது பண்ண முடியல, என்னால அவ்வளோ மக்கள் கூடி போயிட்டாங்க. அப்புறம் அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணும், தர்ம நெறியில் நிற்பார் எவரும் இல்லை, பெண்களை மதிப்பார் எவரும் இல்லை, இப்படியெல்லாம் அந்த கூத்துல அந்த பாட்டு வரும். ரொம்ப, அதாவது அவங்க ஏன் பூபாரம்னா, இட் இஸ் நாட் வால்யூம் ஆஃப் பீப்புள், இந்த மக்கள் கூடி அதனால அவங்க வந்து என்னென்ன அநியாயம் பண்றாங்கிறது தான். அந்த அநியாயத்தை தான் தாங்க முடியலன்னு அந்த அம்மா சொல்லும். நீங்க கூத்த கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்களும் அதுல இருக்கும். ஆகவே பார் ஏறு பெரும் பாரம், இந்த பூமியில் ஏறிக்கொண்டே செல்லக்கூடிய பெரும் பாரத்தை குறைக்கும் விதமாக முன்பு ஒரு நாளில், பண்டு முன்பு பாரதத்து தூது இயங்கி, மகாபாரத போரில் தூதுவனாக சென்று பார்த்தன் செல்வ தேரேறு சாரதியாய், பார்த்தன் என்பது அர்ஜுனனுடைய பெயர், அர்ஜுனனுக்கு செல்வத்தேர்னு அவனுடைய சிறப்புமிக்க தேருக்கு சாரதியாக, அந்த தேரோட்டியாக ஆகி, எதிர்ந்தார் சேனை, எதிர்ந்தவர்களினுடைய சேனையை, படையை செருக்களத்து போர்க்களத்தில் திரள் அழியச் செற்றான், அந்த எதிர்ப்பவர்களது திறமையெல்லாம் அழியும்படி வென்றவன். செற்றான்னா வென்றான் கூட கிடையாது, அழித்தான்னு அர்த்தம். செற்றுதல் அப்படின்னா வச்சு தேய்ச்சிட்டான்னு அர்த்தம். எவனையும் பிழைக்கவே விடல, எதிரிகளை தோற்கடிச்சது கூட இல்லை, பிழைக்கவே விடல. அதான் செற்றான்ங்கிற வார்த்தை. செற்றான்னா முழுவதுமாக அழித்து விட்டான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் எங்க இருக்கான்? இந்த இது சிவனை போல் வீரமுள்ளவர்களும், குபேரனை போல் செல்வம் மிக்கவர்களும், இந்திரனை போல் போகபாகியங்கள் மிக்கவரும், நான்முகனை போல பலவற்றை படைக்கக்கூடியவர்களும் நிறைந்து விளங்கக்கூடிய, நான்மறைகளும் இது பண்ணக்கூடிய, நான்மறைகளையும் போற்றக்கூடிய இந்த செல்வம் மிக்க திருக்கோவலூருக்குள்ளதான் அந்த இறைவனை நான் பார்த்தேன். தூவடிவின் பார்மகள் பூமங்கையோடு சுடராளி சங்கு இருவால் பொலிந்து தோன்ற காவடிவின் கற்பகமே நின்று கலந்தவர்கட்கு அருள் புரியும் கருத்தினானை சேவடி கை திருவாய் கண் சிவந்த ஆடை செம்பொன்சை திருவுருவம் ஆனான் தன்னை தீவடிவின் சிவன் அயனே போல்வார் மண்ணு திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே. அதாவது நேரடியா இப்போ அப்படியே நேர பாடுறாரு. தூவடிவின், தூய வடிவுடன், பார்மகள் பூமங்கையோடு, பார்மகள் யாரு? பூமாதேவி. பூமங்கை யாரு? பூவில் பிறந்தவளாகிய லக்ஷ்மி விராட்டி. பூமாதேவியும் ஸ்ரீதேவியும், பூதேவியும் ஸ்ரீதேவியும் இருபுறமும் இருக்க, தூவடிவில், தூய வடிவில், சுடர் ஆழி ஒளி வீசும் சக்கரம், சங்கு இருவால் பொலிந்து தோன்ற, இரு கைகளிலும் இது வலக்கையில் சக்கரமும் இடக்கையில் சங்கமும் ஏந்தி, அப்படி அதான் இருபால் பொலிந்து தோன்ற, ஒரு ரெண்டு பக்கமும் சங்கும் சக்கரமும் பொலிந்து தோன்ற, தாயார்கள் இருபுறமும் இருக்க, எப்படி நிக்கிறான் அவன்? கற்பகமே போல் நின்று, கற்பக விருட்சம் போல நிக்கிறான். கற்பக விருட்சம் என்ன செய்யும்? அதனிடத்தில் வருபவர்களுக்கு அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுக்கும்.
அது இவன் எப்படி நிக்கிறான், கற்பகம் மரம் போல நிக்கல, காவடிவின் கற்பகமே போல். கற்பக மரம் ஒன்றே காடு மாதிரி பெருசா பறந்து விரிந்திருக்கிற பெரிய மரம். இப்போ நம்ம முன்னாடி வந்து சென்னையில இந்த தியாசபிகல் சொசைட்டில இருக்கிற ஆலமரத்தை சொல்லுவாங்க. கடந்த 20 ஆண்டுகளா நான் பாக்குறேன், ஒரு 15 ஆண்டுகளா பாக்குறேன். சென்னையினுடைய அடையாளமாக தியாசபிகல் சொசைட்டில இருக்கிற அந்த பெரிய ஆலமரம் இல்லாமலே போயிருச்சு. ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், சென்னைக்கு வந்த ஒரு நண்பருக்கு நான் அந்த இடத்த சொன்னேன். அந்த ஆலமரத்தை நீங்க பாருங்க, அது ரொம்ப பெருசு, இந்தியாலேயே பெருசுன்னு சொல்லப்படுகிறது. ஒன்னு பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஆலமரமும், இன்னொன்னு கொல்கத்தால இருக்கு. கொல்கத்தால அந்த அந்த பாட்டனி ரிசர்ச் ஏதோ ஒன்று இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு ஆலமரமே ஒரு காடு மாதிரி இருக்கும். நீங்க சும்மா போய் கொல்கத்தா பேனியன் ட்ரீன்னு போட்டீங்கனாலே கூகுள்ல பார்க்கலாம். அது ஒரு மரம்னு நம்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு மரமே எத்தனை 11 ஏக்கரோ என்னமோ சொல்றாங்க, அவ்வளவு பெருசு பறந்து விரிந்திருக்கும்னு. தமிழ்நாட்டுல அதே மாதிரி ஒரே ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்து பேரை மறந்து போயிட்டேன், ஆலங்காடோ என்னமோ. ஒரே ஆலமரமே பெரிய காடு போல பறந்து நடுவுல ஒரு கோவிலோட இருக்கு. அது அந்த இடத்தையும் நான் நிறைய பார்த்து பேர் மறந்து போயிடுறேன். அந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம், உள்ள நுழைஞ்சு போனோம் அந்த இடத்துக்கு. அப்படிப்பட்ட இடம். அப்படி ஒரு மரமே ஒரு காடு போல் விளங்கக்கூடிய அப்படி கற்பக மரமா அவன் நிக்கிறான். ஒரு சின்ன கற்பக மரத்துக்கு நின்னாலே அது கேட்டதெல்லாம் கொடுக்கும்னா, இவன் காடு மாதிரி பறந்து, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பேரும் வந்து அவங்கள நில்லுங்க, அவன் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பான். அதனாலதான் காவடிவில் கற்பகமே போல நின்று அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவன் அழிக்கும் பிரம்மாண்டம் இருக்குல்ல, அவன் கொடுக்கிற பிரம்மாண்டம், அத வெறும் கற்பக மரத்தோட சொன்னா எப்படி? அதான் காவடிவில் கற்பகம் என்று கலந்தவர்களுக்கு, அவனை கலந்தவர்களுக்கு அருள் புரியும் கருத்தினானை. அவன் கருத்தே என்ன, தன்னை வந்து சேர்ந்தவர்களுக்கு அருள் புரியணுங்கிறது தான். அப்படிப்பட்ட தன்னை கலந்தவர்களுக்கு அருள் புரியும் கருத்து உடையவனை இப்ப அவனுடைய வடிவ அழகுக்கு வந்துட்டாரு. இப்ப அவனுடைய குண அழக பாத்தீங்க, அவனுடைய தோற்ற அழகு வந்தது, அப்புறம் அவனுடைய குண அழகு வெளிப்பட்டது, இப்ப அவனுடைய வடிவழகு வருது. சேவடி கை திருவாய் கண் சிவந்த ஆடை. சேவடி அவனுடைய பாதம், கை அவனுடைய உள்ளங்கை, திருவாய் அவனுடைய உதடு, கண், ஆடை இதெல்லாம் சிவப்பா இருக்கு. ஆள் கருப்பு, ஆனா அவனுடைய பாதம், அவனுடைய உள்ளங்கை, அவனுடைய உதடு, அவனுடைய கண், அவனுடைய ஆடை இதெல்லாம் சிவந்த நிறத்துல இருக்கு. ஆகவே அவன் எப்படி இருக்கான், இந்த இந்த சிவந்த நிறத்தினாலேயே அவன் கருப்பு நிறம் மங்கிருதான். செம்பொன் செய் திருவுருவம் ஆனா, ஆளை பார்த்தா தங்கத்துல செஞ்ச மாதிரி ஆயிட்டான். இல்லையா, ஆள் கருப்பு இல்ல, கருப்பு தாங்க, ஆனா அவன் உள்ளங்கை, உள்ளங்காலு, உதடு, அவன் அணிந்திருக்கிற ஆடை, அவனுடைய கண்ணு, இந்த சிவப்பு கலர் எல்லாம் அந்த கருப்பு கலர்ல அப்படி பிரதிபலிச்சு, அந்த சிவப்பும் கருப்பும் பிரதிபலிப்புல அந்த கருப்பு அப்படியே தங்க நிறம், மஞ்சள் நிறத்துக்கு மாறி ஆளே அப்படியே பொண்ணுல செஞ்ச மாதிரி மின்றான் சார், தகதகங்கிறாரு வடிவழகு. செம்பொன்சை திருவுருவம் ஆனான் தன்னை தீவடிவின் சிவன் அயனே போல்வார் மண்ணு. அவங்க எல்லாம் போல்வார்னா இவனை போன்று இருப்பவர்கள், அதாவது இவனே அவர்களாக ஆகியிருக்கிறான்ங்கிறத இப்படி ரிவர்ஸ்ல சொல்றது. தீவடிவின் சிவன் அயனே போல்வார் மண்ணுன நிலைத்திருக்கும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன். பிற முத்தேவர்களுள் இவனே நாராயணன், பிற இருவரும் இவனை போல்வர், இவனை போன்றே இருக்கக்கூடியவர்களாகவும் விளங்கக்கூடிய திருக்கோவலூர்ல நான் பார்த்தேன். வாரணம் கொள் இடர்கடிந்த மாலை. வாரணம்னா யானை, யானை இடர் கடிந்த மாலை, யானையினுடைய துயரத்தை தீர்த்து வைத்த திருமாலை, கஜேந்திரனுக்கு துயர் தீர்த்த திருமாலை, நீல மரகதத்தை, மரகதம்ங்கிறது பச்சை நிறம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம மரபுல கருப்புன்னு சொல்ல மாட்டாங்க, நீலம் பச்சை ஆகிய இரு கலரையுமே கருப்புக்கு உதாரணமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கருமுகில்னு சொல்லுவாங்க, மேகம் கருப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை சொல்லும் போது இப்ப கூட பார்த்தோம்ல, பேர் என்ன, இந்த பாக்கு மரத்தை சொல்லும் போது கமுகு கருநிறத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இறைவனை சொல்லும் போது கருப்புன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதில்தான் நீல நிறத்தினுடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை கருப்புன்னு சொல்றதா இருந்தா கருமுகில் வண்ணன் அப்படித்தான் சொல்லுவாங்க. மேகத்துக்கு கருப்பு கலர் இருக்கு, அதை போல இவன் இருக்கான்னு சொல்லுவாங்களே தவிர இவனை அப்படி சொல்றது இல்லை. ஆகவே இது ஒரு அழகு கருதி சொல்வது. ஆகவேதான் அவனை நீலனும் பச்சையும் கலந்த உருவம்னு அவன் சொல்றது.
அதனாலதான் நீல மரகதம், நீலப்பச்சை, நீல மரகதத்தை அந்த அந்த வண்ணத்தில் இருப்பவனை மழைமுகிலே போல்வான். இப்ப சொன்னோம் இல்லையா, கருமேகம் போல இருப்பவன், மழை மேகம் போலேயே இருப்பவனை, அந்த நிறத்தில் இருப்பவனை, நீலமும் மரகதமும் கலந்த நிறத்தில் இருப்பவனை, யானையின் துயர் தீர்த்தவனை, சீரணங்கு மறையாளர் நிறைந்த செல்வ திருக்கோவலூர் அதனுள் கண்டேன். சீர்மிக்க மறையாளர்கள், வேத நெறியில் நிற்பவர்கள் நிறைந்த திருக்கோவலூர் தன்னில் கண்டதாகச் சொல்லுகிற வாரணங்கு முலைமடவார் மங்கை வேந்தன், மிகுந்த அழகுடைய பெண்களால் நிறைந்திருக்கக்கூடிய திருமங்கை நாட்டின் வேந்தன், வாழ்கலியன். வாழ்கலியன்னா வாளேந்தும் வீரன், வீரனாகிய கலியன், ஐந்தும் ஒலி ஐந்தும் ஐந்தும் வல்லார். ஒலின்னா இந்த இடத்துல சொன்னேன்னு அர்த்தம். சொன்ன ஐந்தும் ஐந்தும்னா 10 பாடல்களையும் ஓத வல்லார், அதை சொல்ல வல்லார். காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏத்த கறந்து எங்கும் பரந்தானை காண்பர்தாமே. இந்த உலகம் எல்லாமே, அதாவது இறைவன் எப்படி இது இந்த வரியில ரொம்ப கவனிக்க வேண்டிய வரி இது. காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏத்த. உலகம் கலந்துன்னு சொல்லும் போது அது என்ன உலகம் கலந்து? அதை சிம்பிளா பார்த்தானா உலகத்தில எல்லாம் கலந்து இருக்கக்கூடியங்கிற பொருள் வரும். ஆனா நம்ம ஏற்கனவே இந்த வகுப்புகளுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பஞ்சீகரண வித்தையை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த கலவையினால் உருவானதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் ஒன்று கிடையாது, ஒன்றே ஆன பொருள் ஒன்றும் கிடையாது. எல்லா பொருட்களுமே ஏதாவது ஒன்றிற்கும் மேற்பட்டவற்றின் சேர்க்கை தான். ஆகவேதான் எது மாயைன்னு கேட்கும்போது ஒன்று அலாத மாயையாய் நமக்கு விளக்கம் வந்தது. எது ஒன்றாக இல்லாமல் பிரிகிறதோ அல்லது திரிகிறதோ, திரிபடைதல் பிரிவடைதல், இது 2 நடந்தா மாயை. பிரியாததும் திரியாததும் ஆகி நிலைத்து நிற்கக்கூடியது ஒன்றுதான் உண்மை, சத்தியம், அதுவே பிரம்மம். அப்போ இந்த இடத்துல கலந்து உலகம் அப்படின்னா, உலகம்னு உருவாகி வரக்கூடிய ஜட பிரபஞ்சமே வெவ்வேறு காரணங்களால் கலந்து வந்தது. அதுதான் இந்த இடத்துல சொல்றது. அப்படி அதில் கறந்து எங்கும் பறந்தான், அவற்றுள் மறைந்து கிடக்கிறான் அவன். இந்த உலகத்தின் பொருட்களாக பல வகையும் உருவாகி உருவாகி வரும்போது அந்த ஜட பிரபஞ்சம் முழுவதும் மறைந்து இருக்கக்கூடியவன் இறைவன். அவன் நேரடியா வெளிப்பட மாட்டான். அதனாலதான் அணுவிற்குள்ளும் அணுவாயிருப்பான்னு அவனை சொல்றாங்க. எல்லாத்திற்கும் உள்ள இருப்பான், அவன் கறந்து உரைபவன். ஆக அப்படிப்பட்டவனை பார்ப்பார்கள். இந்த பாடலின் வழியே இந்த உலகம் என்கிற ஒன்று படைக்கப்பட்டு, இந்த உலகத்தை வெவ்வேறு காரணங்களால் இந்த உலகம் எப்படி கலந்து உருவாக்கி வந்திருக்கிறதோ, அவற்றிற்குள்ளெல்லாம் உருவாகி வந்தவற்றிற்குள்ளாம் உருவாக்கப்பட்டவற்றுக்கு உள்ளெல்லாம் மறைந்து தெரிபவனாகிய இறைவனை இந்த 10 பாடல்களை பாடக்கூடியவர்கள் காண்பர் தாமே. அந்த இறைவனை அவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு முடிகிறார். நண்பர்கள் கேட்கலாம். நன்றி. பஞ்சகர்ண வித்தை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்கலாம். அது பஞ்சீகரண வித்தைங்கிறது உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முறை. அதாவது உலகம் எப்படி ஜட பிரபஞ்சம் உருவானதுன்னு சொல்றதுக்கான ஒரு முறை. இதுலயே நம்ம திருமழிசை ஆழ்வாரனுடைய பாசுரங்கள்ல முதல் பாசுரம் அதை குறித்து பேசுவது. ஆக அந்த பாசுரத்தை குறித்து பேசும்போது நம்ம எப்போதுமே இந்த பஞ்சீகரண வித்தையை சொல்லிதான் ஆகணும். அப்படிப்பட்டது. அதாவது அதை சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் 5 வகையான பூதங்கள், பஞ்சபூதங்கள் நம்ம சொல்றோம். நீர், நெருப்பு, அப்புறம் காற்று, இதெல்லாம் இருக்கு இல்லையா, மண், அப்புறம் ஆகாயம் ஆகிய 5ம் நேரடியாக சூக்ஷ்மமான பொருளில் அவை எல்லாம் ஒன்று. நீர்னா நீர் அப்படின்னு தனித்து இருக்கும். ஆனால் அது கண்ணுக்கு முன்னாடி நாம தொட்டு உணர்ந்து அனுபவிக்கும் பொருளாக, அதாவது ஜட பொருளாக, ஜட பொருள்னா பிசிக்கல் ஃபார்ம்னு அர்த்தம். ஜட பொருளாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. என்ன ஃபார்முலானா, இப்போ நீர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துப்போம், ஒரு பூதத்தை எடுத்துப்போம். நீர் எனும் பூதம் தனித்து வேறு எதனோடும் கலவாமல் நீர் எனும் பூதம்
நீராகவே இருக்கும்போது அது சூக்ஷ்ம வடிவில் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா அது ஒரு கான்செப்டா தான் இருக்கும். கான்செப்சுவலை தான் நம்ம சூக்ஷ்மம்னு சொல்றோம்னு இப்போதைக்கு மனசுல வச்சுக்கோங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடியதுல அது எப்போ பிசிக்கல் ஃபார்முக்கு வரும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. 8 பார்ட்டா பிரிங்க. ஒரு பூதத்தை 8 பார்ட்டா பிரிங்க. நீரோ நெருப்போ எதுவா இருந்தாலும் சரி. இப்ப நீரை எடுத்துக்கிட்டோம்னா நீரை 8 பார்ட்டா பிரிக்கணும். 8ல 4 பாதி பார்ட்டை அந்த பூதத்துக்கே கொடுத்துருங்க. 8ல 4 பார்ட் நீருக்கே கொடுத்துருங்க. அப்ப மீதி எத்தனை பார்ட் இருக்கு? இன்னும் 4 பார்ட் இருக்கு. அந்த 4 பார்ட்ல ஒவ்வொரு பார்ட்லயும் மீதி இருக்கிற ஒவ்வொரு பூதத்தையும் சேர்த்துக்கிட்டே வாங்க. நீரோடு நெருப்பு, நீரோடு நிலம், நீரோடு ஆகாயம், அப்புறம் நீரோடு காற்று. இந்த 4ஐயும் சேர்த்தாச்சா? இப்ப அந்த அந்த பூதம் தான், இப்படி மிக்ஸ் ஆன பூதம் தான் ஜடம் பூதமாக, நீர் எனும் ஜட பூதமாக இந்த பூமியில கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அதான் பஞ்சீகரண வித்தைங்கிறதுக்கு பேர். சோ இதை இன்னும் விரிவாக சொல்றதாக இருந்தால், நீருக்குள்ள காற்று இருக்கா? இருக்கு. நீருக்குள்ள இடைவெளி இருக்கா? அதாவது ஆகாயம் இருக்கா? இருக்கு. நீர்ல பூமி இருக்கா? இருக்கு. நீருக்குள்ள நெருப்பு இருக்கா? இருக்கு. ஆகவேதான் நீர் ஆவியாகிறது, நீர் நெருப்பை ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னு சொல்றது அந்த அர்த்தத்துல தான். நீருக்குள்ள நெருப்பு இருக்கான்னு இருக்கு. அதனாலதான் நீர் சுடுகிறதுன்னு அதுக்கு அந்த விளக்கம் சொல்லிக்கிட்டே போவாங்க. சோ ஒவ்வொரு பூதத்திலையும் ஒவ்வொன்று உண்டு. பிற 4 பூதங்களின் கலவையும் உண்டு. இந்த கலவையினால்தான் அது நாம் தொட்டு உணர்ந்து அனுபவிக்கும் ஜடபூதமாக நமக்கு கிடைக்கிறது. அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பஞ்சீகரண வித்தை. இப்ப கேக்குது சார். இந்த திருக்கோவில் பத்தின ஹலோ சொல்லுங்க. அந்த திருக்கோவில் பத்தின எக்ஸ்பிளனேஷன்ல சார், எல்லா பாட்டுலயுமே திருக்கோவில் நிறைய வேத பாடசாலைகள் மிகுந்ததாகவும் நிறைய கல்விக்கான இடம் மாதிரி ஒரு பொதுவான ஒரு இம்ப்ரெஷன் உருவாகுது. இது மாதிரி எல்லா பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கும் இப்படி ஒரு தனித்தன்மை காட்டுறாங்களா? இல்ல பொதுவா எல்லா ஜெனரிக்கா இது அழகான இடம், இந்த இடத்துல வேதங்கள் படிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போறாங்களா? இல்ல திருக்கோவிலர்னா இந்த பிக்சர் யூனிக்கா தனியா தெரியுதா? நீங்க ஃபுல்லா படிச்சிருப்பீங்க, அதனால கேட்கிறேன். ஆமா, திருக்கோவிலூர் இஸ் யூனிக் தான். திருக்கோவிலூர்ல அந்த அந்தன மரபு அதிகம். இன்றைக்கும் அங்க ஞானானந்தகிரி ஆசிரமம் நீங்க அங்க போனீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு சின்ன கிராமம் அது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஞானானந்தகிரி தபோவனம், சத்குரு தபோவனம் எல்லாம் சொல்லுவாங்க. அது அப்படியே 2 இருக்கு அங்க. அந்த சின்ன ஊருக்குள்ள அது 2 இருக்கு. அங்க இருக்கிற அக்ரஹாரம் ரொம்ப புகழ் வாய்ந்தது. அங்க இருக்கிற வேத பாடசாலை இப்ப வரைக்கும் புகழ் பெற்றது. இப்ப வரைக்குமே திருக்கோவிலூர் பாடசாலைன்னு சொல்லுவாங்க. திருக்கோவிலூர் பாடசாலையில படிச்சேன்னு சொல்லுவாங்க. இன்று வரைக்கும் அந்த மரபு அங்க கண்டினியூ ஆயிட்டே வருது. சில ஊர்கள்ல அந்த வேத மரபு ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னொரு ஊர்னு சொல்ல போனா திருக்கோஷ்டியூர்ல வேத மரபு உண்டு. அது பெரும்பாலும் இந்த மதுரைக்கு மேற்குல வரும். அது அங்க புறம் பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர், இங்க திருக்கோவிலூர் மாதிரி அங்க இந்த ஊர் பேர் என்ன, திருக்கோஷ்டியூர். இத மாதிரி சில ஊர்கள்ல மட்டும் வேதம் நிறைந்த ஊர்னு சொல்லப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் வேதம் நிறைய ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்களுக்கும் இப்படி சொன்னது இல்லை. எல்லா ஊர்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. சில ஊர்கள்ல அன்னைக்கு அது ரொம்ப பிரபலமா இருந்திருக்கு. ஆகவே அன்றைக்கு அதை அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு யுனிக்கான ஒரு விஷயம்தான். அது இங்க உங்க உங்க யோசனை கரெக்ட். அது திருக்கோவிலூருக்கு மட்டும் சொன்னது. நன்றி. மற்றபடி இந்த குளங்கள் நிறைந்திருக்கு, பூக்கள் நிறைந்திருக்கு, சோலைகள் இருக்கு, வண்டுகள் இருக்குங்கிறதெல்லாம் எல்லா ஊருக்குமே சொல்லிடுவாங்க. ஆனா இது ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஊர்களுக்கு தான் இந்த இதை சொல்றாங்க. நன்றி, சந்தேகம் புரிஞ்சிருச்சு சார். நன்றி நன்றி. வேறு ஏதும் கேள்விகள் இல்லாவிட்டால் நன்றி கூறி விடைபெறுவோமா? நன்றி ஜாஜா. நன்றி சார். நண்பர்களுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி நன்றி.